गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकीकांत स्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणम् सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् राम कथानादं को न याति परां गतिं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्यां रामायण महानदी। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे, वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वं सरैरं जहि रावणिं। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत् व्रतं मम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்குர்ஜியுடைய அபியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் இன்னைக்கு ஜட்டாயு மோக்ஷம் சபரி மோக்ஷம் அப்படிங்கறத அனுபவிக்கிறதுக்காக இந்த சத்சங்கம் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கார் குருநாதர். பார்த்துட்டே வரோம் நம்ம எப்படி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தர்மத்தின் விக்கிரகமாகவே இருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். ராமர் மட்டும் இல்ல, பரதன், சத்ருக்னர், லக்ஷ்மணர், தசரதர், சுமந்திரர், இப்படி ஒருத்தரும் எப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்ணினா, எப்படி தர்மத்துல நின்னா அப்படிங்கறத பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீராமாயணம் அப்படிங்கறதே நமக்கு 4 புருஷார்த்தங்களை காமிச்சு கொடுக்கறது இல்லையா? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4த்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஆதி காவியம் இந்த ஸ்ரீராமாயணம் அப்படிங்கிறது. அதுல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் ரெண்டும் தர்மம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை நமக்கு காமிக்கிறது. ஆரண்ய காண்டம் இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? அதுவே அத மோக்ஷ காண்டம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவ்வளவு நிறைய மோட்சங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல பகவான் ஒருத்தருக்கா மோட்சம் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கார். மோக்ஷ காண்டம், ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்றோம். நேத்திக்கு பார்த்தோம் பாதுகைகளுடைய மகிமை என்ன அப்படின்னு. அந்த பாதுகைகள் தான் இந்த மோட்சத்தை அடையறதுக்கான படிக்கட்டு. ஆச்சாரியனுடைய திருவடிகளையும் குருநாதருடைய பாதுகைகளையும் பகவானுடைய திருவடிகளையும் பற்றிண்டு அது மூலியமா நம்ம படிப்படியா நம்ம மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த அதனால்தான் அது அயோத்தியா காண்டத்துல முடிவுல அந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை வச்சா அந்த பாதுகையை பிடிச்சுண்டுட்டோம் அப்படின்னாக்கா, குருநாதருடைய சரணங்களை பிடிச்சுண்டுட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு மோட்சத்துக்கு வழி காமிக்கிறது அப்படின்னு பாக்குறோம்.
இன்னைக்கு ஆரண்ய காண்டத்துல அது காமிக்கப்பட போறது. அதுல நேத்திக்கு ராம கீதை அப்படின்னு இப்ப பகவத்கீதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல ராம கீதை இந்த ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல 102 102வது சாப்டர்ல ராமர் வந்து பரதருக்கு பண்ணக்கூடிய உபதேசங்கள் அத பெரியவாள்லாம் ராம கீதை அப்படின்னே சொல்றா. அதுல அழகா சொல்றார். அதுல நீ சேர்த்திருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய செல்வங்கள் ஆகட்டும், படிச்ச படிப்பாகட்டும், இருக்கக்கூடிய பதவி ஆகட்டும், மனைவி மக்கள் எதுவா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு அது பிரியதான் போறது. ஒண்ணு அது பிரிய போறது, இல்லைன்னா நம்ம பிரிஞ்சுட்டு கிளம்ப போறோம் பரதா. அதனால இத பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது நமக்கு குருநாதருடைய வரிகள் தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? ஒரு மதுரை கீதத்துல ரொம்ப ஒரு குரு கீர்த்தனையில அழகா நம்ம பாடும்போது பாடுவோம். சொந்த பந்தம் எல்லாம் ஒரு நாள் சந்தியில் விட்டிடுமே, சேர்த்திட்ட செல்வமும் பயனற்று போகுமே, கற்ற கல்வியும் மறக்கும் நிலை வரினும், துணை நின்று காப்பது துணை நின்று காப்பது குரு நாதனின் சரணமன்றோ, குருவின் சரணமே எக்காலமும் புகழென அறியாயோ மனமே அப்படின்ற குரு கீர்த்தனையில எவ்வளவு அழகா சொல்றார். கற்ற கல்வி, நம்ம கற்ற கல்வியும் பயனற்று போகும், செல்வமும் அழிஞ்சு போகும், நம்மளுக்கு துணையா நின்று காக்கக்கூடியது குருநாதருடைய திருவடிகளும் பகவானுடைய திருவடிகளும் தான் அப்படின்றத இந்த பாதுகா பட்டாபிஷேகம் நமக்கு நேத்திக்கு காமிச்சு கொடுத்தது. இந்த ஆரண்ய காண்டத்துல பலவிதமான மோட்சங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல்ல சரபங்கருடைய ஒரு மோட்சம் அப்படிங்கிறது சொல்லப்பட போறது. அதுல கர்ம மார்க்கத்துல நின்னு அந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி அந்த கர்மாக்கள் எல்லாம் பகவத் அர்ப்பணமா பண்ணிட்டோம், பகவான் கிட்டேயே நம்ம தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சரபங்கருடைய மோட்சம் நமக்கு காமிக்கிறது. அடுத்தது ஜட்டாயு மோட்சம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணியே மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு ஜட்டாயு மோட்சம் நமக்கு காமிக்கிறது. சபரி மோட்சம் வந்து குரு கைங்கரியம் பண்ணி குரு சுஷ்ரூஷை பண்ணாலே பகவானுடைய திருவடிகளை அடைய முடியும் அப்படின்னு சபரி மோட்சம் நமக்கு காமிக்க போறது. இந்த கிஷ்கிந்தா காண்டம், இந்த யுத்த காண்டம் இருக்கு இல்லையா, 4 புருஷார்த்தங்கள்ல இந்த கிஷ்கிந்தா காண்டமும் யுத்த காண்டமும் அர்த்தம் காமம் அப்படிங்கிற 2 புருஷார்த்தத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இதுல எல்லாத்துக்கும் இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த 4 புருஷார்த்தத்துக்குமே பவுண்டேஷன் அடிப்படையா இருக்கக்கூடியது பக்தி. அந்த பக்தியை நமக்கு காமிச்சு கொடுக்கறது தான் சுந்தர காண்டம் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு காண்டம். சுந்தர காண்டம் பக்தியை காமிக்கிறது. பக்தி வளரணும் அப்படின்னாலே நமக்கு 2 விஷயங்கள் வேணும். ஒண்ணு, பகவானை நினைச்ச உடனே மனசு உருகணும். நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்ணும் கண்ணீருமா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். கண்ணா நீ உன்னையே நீ காமிச்சு கொடு எனக்கு அப்படின்னு ஒரு தீவிரத்தா இருக்கணும் அந்த பக்தியில. எப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்வார் எப்படி இருக்கணும் பக்தி அப்படின்னா, உலக விஷயத்துக்காக எதுக்கோல அழறோமே, ராமனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோமா, கண்ணனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோமா, நமக்கு பகவத் சாட்சா்காரம் இந்த ஹியூமன் பர்த் கிடைச்சு கூட இன்னும் பகவத் சாட்சா்காரம் ஆகலையேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோமா. எப்படி இருக்கணும் பக்தி அப்படின்னா, ஒருத்தன் வந்து தண்ணியில பிடிச்சு யாரோ அழுத்துறா, அப்போ அவனுடைய அந்த ஸ்டேட் அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்துடணும், தன்னுடைய முகத்தை எப்படியாவது வெளியில எடுத்துடணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அவனுக்கு ஒரு அந்த தவிப்பு தானே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தவிப்பு இருக்கணுமா, கண்ணா நான் எப்படியாவது உன்னை பார்த்துடணும், ராமா நான் உன்னை எப்படியாவது சாட்சாத்காரம் பண்ணிடணும்ன்ற தவிப்பு இருந்ததுன்னா பகவான் நிச்சயமா உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்க சொல்றார். சோ பக்தி வளரணும்னா மனசு உருகணும், அந்த தீவிரத்தா நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பக்தி வளர்றதுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா, பாகவதால பிடிச்சுக்கணும். பாகவதால பிடிச்சுட்டோம் அப்படின்னா பக்தி வளரும். அதனால்தான் நம்ம எப்பயுமே சத்சங்கத்துல நிறைய பக்த சரித்திரங்களா கேட்கணும். அந்த பக்த சரித்திரம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஆஞ்சநேயர் ராம பக்தர், அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் தான் நமக்கு ஞாபகம் வர. அப்பேற்பட்ட ராம பக்தருடைய சரித்திரத்தை தான் சுந்தரமான காண்டமா இருக்கக்கூடிய சுந்தர காண்டத்துல வைக்கிறார். அங்க சுந்தர காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டது இந்த ஸ்ரீராமாயணம் அப்படிங்கிற ஆதிகாவியம். அது மட்டும் இல்ல, நவரசங்கள் பரிதமா இருக்கு இந்த ஸ்ரீராமாயணம். சிருங்கார ரசம் அப்படின்னா எப்படி அந்த ராமரும் சீத்தையும் கொஞ்சி விளையாடினார்கள் அந்த அயோத்தியா காண்டத்துல. வனவாசத்துல இருக்கா, அரண்மனையெல்லாம் விட்டுட்டும்
மரவுரி தரிச்சுண்டு காடுகள்ல அந்த வனத்துல அவ்வளவு அடர்ந்த காடுகள்ல வெறும் கிழங்கு பழம் கனிகளை சாப்பிட்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை சந்தோஷமா இருந்தா அந்த யுகலம் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கார ரசத்தை கொட்டுறார் அந்த இடத்துல வால்மீகி மகரிஷி. அதே ஹாசிய ரசம் இன்னைக்கு பார்க்க போறோம். சூர்பனகா வரும்போது ஹாசிய ரசத்தை வைக்கிறார். அவ எப்படி இருந்தா எப்படி பேசினா அப்படின்னு சொல்லும் போது ஹாசிய ரசத்தை அங்க வைக்கிறாராம். கருணாரசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலகாண்டத்துல இருந்து யுத்த காண்டம் வரைக்கும் ராமருடைய கருணை அப்படி எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். ரௌத்ர ரசம், அதாவது பகவானுக்கு யாரு கோவப்பட்டா தேவர்களால கூட எதிர்க்க நிக்க முடியாதோ அப்பேற்பட்ட ஒருத்தரை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தானே ராமச்சந்திர பிரபு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படி அவருடைய கோபம் அப்படிங்கிறது தெரிய போறது. இந்த ஆரண்ய காண்டத்துல சீதையை அபகரணம் பண்ணிட்டு எடுத்துன்னு போனதுக்கு அப்புறமா தேடிண்டே ஓடி வராளாம். அப்போ ராமர் சொல்றார், லக்ஷ்மணா சீதைய காணும், சீதையை மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஜகத்தையே அழிச்சுட போறேன் பாரு அப்படிங்கிறாராம். அப்படி ஒரு கோபம் அவருக்கு. கோபம் அவர் வசத்துல இருக்கு. எப்ப வேணுமோ கோபத்தை எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வீரரசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். கரதூஷணாதிகளையும் 14,000 ராட்சசர்களையும் எப்படி 14 செகண்ட்ல காலி பண்ணினார் அப்படின்னு பார்க்க போறோம். பயானகம் அப்படின்னா அந்த ராட்சசர்கள்லாம் ஒருத்தரும் எப்படி இருக்கா அப்படின்னு அதை வர்ணனை பண்ணும்போது நமக்கு பயமா இருக்கு. அந்த பயானக ரசம் தெரியாது. பீபத்ச ரசம் அப்படின்னா இந்த சுந்தரகாண்டத்துல ராட்சசிகள்லாம் சுத்தி நின்னுண்டு ராவணம் பஜபர்த்தாரம் அப்படின்னு சீத்தையை போட்டு கொடுமைப்படுத்துறது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இந்த ராவணனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு அருவருப்பு ஏற்படுறது இல்லையா? அதுதான் பீபத்ச ரசம். அதே மாதிரி அத்புத ரசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்லோகமுமே அற்புதமானது இல்லையா? அதனாலதான் ராமாயணத்தோட ஒரு ஸ்லோகமுமே மந்திரபூர்வமானது, அற்புதமானது. அதனால எல்லா ரசம், இந்த நவரசங்களும் இந்த ஸ்ரீராமாயணத்துல இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே நேத்திக்கு பாதுகா பட்டாபிஷேகம் பார்த்தோம். பரதருடைய கல்யாண குணங்களையும் பார்த்தோம். ராமர் குட்டிலுக்குள்ள திரும்பி போறார். அம்மாக்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டா. அம்மாக்கள் எல்லாமும் தேரில ஏறிண்டாச்சு. பரதரும் தன்னுடைய சிரசு மேல தரிசிண்டாராம் ராமருடைய பாதுகைகளை எடுத்துட்டு அவரும் கிளம்பியாச்சு. அப்போ திரும்பறார். தன்னுடைய குட்டிலுக்குள்ள போகலாம்னு திரும்பும் போது கண்கள் முழுக்க கண்ணீர் மல்க அப்படி கண்கள்ல கண்ணீரோட அந்த பர்ணசாலைக்குள்ள நுழையறார் ராமர் அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். அப்போ ஏன் அப்படி கண் கலங்கித்து அப்படின்னாக்கா ராமருக்கு ரொம்ப வருத்தமாம். இந்த குழந்தை வந்தானே, இந்த பரதன் வந்தானே, அவனுடைய சரணாகதியை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே, நம்மளால ஏத்துக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமாம். கண்ணீர் விட்டுண்டே உள்ள போறார். ஒரு சரணாகதி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு 6 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? ஆணுகூல்யசிய சங்கல்பக அப்படின்னு ஆரம்பிச்சு எப்பயுமே பகவான் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காலோ அதை மட்டுமே பண்றது அப்படிங்கிறது அனுகூல்யச சங்கல்பக. அதே மாதிரி பிராத்திகூல்யசிய வர்ஜனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாஸ்திரத்துல எது நிஷேதமா சொல்லப்பட்டிருக்கோ, எது பண்ணாதன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை பண்ணாம இருக்கிறது, அது 2வது லட்சணம். அதே மாதிரி மகா விஸ்வாசம் அப்படிங்கிறது பகவான் ரட்சிப்பார், என்ன காப்பாத்துவார் அப்படின்னு நம்மளுடைய பரத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டும் அந்த மகா விஸ்வாசத்தோட இருக்கிறது. அடுத்தது என்னன்னா பகவான் தான் நமக்கு மாஸ்டர், பகவான் தான் நமக்கு எல்லாமே. அவர் நம்ம எல்லாருமே தாசர்கள், அவர் ஒருத்தர் தான் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு குரு சிஷ்யன் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிறது இல்லையா? அத நம்பிக்கையோட பகவான் ரட்சிப்பார் அப்படின்னு நன்றியோட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றது. என்னால எதுவும் முடியாது, நீதான் பாத்துக்கணும் அப்படின்றது அகிஞ்சனத்துவம், என் கை முதல் இல்லாமை சொல்றோம் இல்லையா? அடுத்த லட்சணம் அந்த அகிஞ்சனத்துவம் அப்படிங்கிறது. அடுத்தது கடைசிதான் ஆத்ம சமர்ப்பணம், நம்மளுடைய ஆத்மாவையே பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்றது. இது எல்லாமே இருந்தது பரதனுடைய சரணாகதியில. ஆனாலும் பகவானால ஏத்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாம் பகவானுக்கு. ஏன் அப்படின்னா அதை விட முக்கியம் அப்பா தசரதருடைய வாக்க பரிபாலனம் பண்றது. அதனால பரதருடைய சரணாகதியை பகவானால ஏத்துக்க முடியல. இங்க தன்னுடைய பாதுகை அவனை வெறும் கையோட அனுப்பக்கூடாது அப்படின்னுட்டு தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். அந்த பாதுகைகள் தான் இப்போ அயோத்திய ஆண்டின் இருக்கு. சில மாசங்கள் வரைக்கும் அந்த சித்திரக்கூடத்திலேயே ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தையும் அந்த சித்திரக்கூடத்திலேயே இருந்துட்டு இருக்கா. அப்புறம் ராமருக்கு தோன்றது, நம்ம இந்த சித்திரக்கூடத்துல இருக்கோம்னு இப்ப அயோத்தியா வாசிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து, அதனால அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டார்கள், ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கூடத்தையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி போறாராம். அப்படி போகும்போதுதான் அத்ரி அனசூயா அவர்களுடைய ஆசிரமத்துக்கு சேர்றா 3 பேரும். அப்போ அத்ரி மகரிஷி ஓடி தன்னுடைய புத்திரர்களை வரவேற்கிற மாதிரி வரவேற்று அதிதி பூஜை பண்ணி 3 பேரையும் உள்ள அழைச்சிட்டு போய் அவர்களை தேற்றி சமாதானப்படுத்துறாராம்.
அப்போ தன்னுடைய மனைவி அனசூயாவை கூப்பிட்டு சொல்றார், இந்த மகாபாகியவதியா இருக்கக்கூடிய சீதைய உள்ள அழைச்சிட்டு போமா அப்படின்னு சொல்றாராம். அனசூயாவும் சந்தோஷமா வந்து கூட்டிட்டு போறா. அப்போ ராமர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். அப்போ அனசூயாவை பார்த்து சொல்றார், இவ பெரிய தபஸ்வினிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவள் எவ்வளவு பெரிய தபஸ்வினா, தச வருஷான்யனாவிருஷ்டியா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூல பலே சிருஷ்டே ஜாக்னவி ச பிரவர்த்திதா. தசவர்ஷாணி ஒரு 10 வருஷ காலத்துக்கு அனாவிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மழையே, துளி கூட மழையே இல்லாம ஆயிடுத்து இந்த பூமியில. தக்த லோகே நிரந்தரம், அந்த தகிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த பூமியே, எங்கேயுமே ஒரு சொட்டு மழை இல்ல. அப்படி இருக்கும்போது 10 வருஷம் இவள் தன்னுடைய தபசால மூல பலங்கள், கிழங்குகள், கனிகள் இதெல்லாத்தையும் அவதான் சிருஷ்டி பண்ணினா. அது மட்டும் இல்ல, ஜான்ஹவின்னு சொல்லக்கூடிய அந்த கங்கையையும் இங்க இந்த இந்த பகுதிக்கு எடுத்துட்டு வந்தது இவளுடைய தபஸ்தாம்பா, இவள் தான் இங்க தோற்றுவிச்சாள் அப்படின்னு சொல்லும் போது, இது திரேதா யுகத்துல நடந்த விஷயம் இல்லையா? அந்த பகுதியில தன்னுடைய தபசால கங்கையை கொண்டு வந்தாள் அனசூயா அம்மா அப்படின்னு கேள்விப்படுறோம். இதை நினைச்சாலே நமக்கு ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரம் நமக்கு ஞாபகம் வருது. போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீதர ஐயாவாள், சத்குரு சுவாமிகள், இவா 3 பேரும் தான் நம்மளுடைய பஜன சம்பிரதாயத்துக்கு மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிறவர் பரம சிவபக்தர். அவருடைய வாழ்க்கையில ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அவர் வந்து வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கார். நம்ம இப்போ 17ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு மகாத்மா இந்த ஸ்ரீதர ஐயாவாள். சிவ அம்சமாகவே இருந்தவர். அப்ப என்ன ஆறுது, ஒரு தடவை அவாத்துல ஸ்ரார்த்தம் வந்திருக்கு. அப்போ அவாத்துல ஸ்ரீதர ஐயாவாளுடைய மனைவி வந்து எல்லா பக்ஷணங்கள்லாம் நன்னா பண்ணி வச்சிருக்கா. அந்த ஸ்ரார்த்தத்துக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. அப்போ அவளுடைய ஆத்து வாசல் வழியா ஒரு பஞ்சம வர்ணத்தை சேர்ந்தவா அந்த குடும்பம் ஒண்ணு நடந்து போய் ரொம்ப பசியால வாடி போயிருக்கா அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அப்போ அதுல வந்து ஒரு குழந்தை வந்து, ஹே இன்னைக்கு மாமாவத்துல நன்னா சமைச்சிருக்கா போல இருக்கு, ரொம்ப வாசனை கமகமான்னு வருது அப்படின்னு தாம் அந்த குழந்தை. ஸ்ரீதரையாவுடைய மனசு அப்படியே உருகி போயிடுறது. இவாளுக்குதான் நம்ம இன்னைக்கு அன்னத்தை பரிமாறணும்னு கூப்பிட்டு அந்த 5 பேரையும் 4 பேரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு இலையெல்லாம் போட்டு அவ சார்தத்துக்காக என்ன பண்ணிருக்காளோ எல்லாத்தையும் பரிமாறி அந்த அவளை வயிறார சாப்பிட வச்சு விடுற. அதுக்கப்புறமா ஐயாவாளுடைய மனைவி மறுபடியும் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டும் மறுபடியும் இவ சார்தத்துக்கு வேண்டியதெல்லாம் மறுபடியும் சமைக்கிறா எல்லாத்தையும். ஆனா இந்த விஷயமானது இந்த சார்தத்தை பண்ணி வைக்க வேண்டிய புரோகிதர்களுடைய காதுல போய் விழுந்துட்டும் அந்த புரோகிதர்கள்லாம் வந்து ரொம்ப கோபமா சொல்லிடுறா, நாங்க வந்து பண்ணி வைக்க மாட்டோம் உங்காவது சார்த்தத்தை அப்படின்றா. அப்போ ஐயாவாளுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுறது. இந்த மாதிரி பித்ரு காரியம் தடபடக்கூடாதே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு உடனே அவள்லாம் சொல்றா, நீங்க காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணினாதான் இந்த இந்த பாவத்துக்கு பிராயஷ்சித்தம் ஆகும் அப்படின்னு. ஐயாவாள் சொல்றார், எனக்கோ தள்ளாத வயசாயிடுது, நான் இப்ப காசி அந்த காலம் 17ஆம் நூற்றாண்டுனா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் இல்லையா? இன்னைக்கு ஒரு பிளைட்டை பிடிச்சி பக்கத்துல போய் இறங்கி எத்தனையோ டிரான்ஸ்போர்டேஷன் வசதி எல்லாம் இருக்கு காசி யாத்திரை போறதுக்கு. ஆனா அந்த காலம் 17ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் காசி யாத்திரைக்கு கிளம்புறா அப்படின்னாக்கா ஆத்துல இருக்கிறவாள்லாம் பயப்படுவாளாம். ஏன்னா அவ திரும்பி வருவாளா வரமாட்டாளா அப்படிங்கிறது அந்த காசி விஸ்வநாதருடைய கையில தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த தள்ளாத வயசுல என்னால எப்படி காசிக்கு போக முடியும் அப்படின்னு கேக்குறார். அவள்லாம் ரொம்ப பிடிவாதமா, இல்ல நீங்க காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு உடனே ஐயாவாள் என்ன பண்றார், தன்னுடைய கிரகத்துல கொல்லப்புறத்துல இருக்கக்கூடிய கணத்து கிட்ட போயிட்டு அழகா அந்த கங்காதரன் மேல கங்காஷ்டகம் பாடுறாராம். அப்படி கங்காஷ்டகத்தை பாடி முடிக்கிறதே பார்த்தா அவருடைய கணத்துல இருந்து அப்படியே வெள்ள மாட்டம் கங்கை பெருக்கெடுத்து ஓடுறது அந்த இடத்துல. அப்போ அந்த புரோகிதர்களுக்கெல்லாம் அப்பதான் தெரியறது ஐயாவாளுடைய பெருமை என்ன அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சுதான். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது அது கார்த்திகை அமாவாசை. இது நடந்தது வந்து கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது. இன்னி மட்டும் கார்த்திகை மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு ஐயாவாளுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கடத்துல கங்கை வருது அப்படிங்கிறது பரமசத்தியம். அதுல போய் புரோக்ஷணம் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக மணிக்கணக்கா லைன் நின்னு அப்படி போய் அதை புரோக்ஷணம் பண்ணிட்டு வரார்கள் இன்னி மட்டும். அது மட்டும் இல்ல, எத்தனை மதத்தை சேர்ந்தவாள்லாம் லைன்ல நிக்கிறா அந்த இடத்துல போய் அந்த கங்கையில போய் புரோக்ஷணம் பண்ணிட்டு அவாத்து கிரகத்துல வரக்கூடிய அந்த கங்கையில புரோக்ஷணம் பண்ணிக்கணும்னு. இதெல்லாம் இப்ப 17ஆவது நூற்றாண்டுல நடந்திருக்கு அப்படின்னா திரேதா யுகத்துல இருந்த அதுவும் தபஸ்வினியான அனசூயா அம்மாவால ஏன் கொண்டு வந்திருக்க முடியாது அந்த கங்கையை இல்லையா? அவருடைய பகுதிக்கு, எங்களுடைய பகுதிக்கு இந்த கங்கையை கொண்டு வந்ததே இவளுடைய தபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மறுபடியும் சொல்றார் அத்ரி மகரிஷி, உக்ரேண தபசா யுக்தா நியமைஹி சாபி அலங்கிருதா அனசூயா விரதைஹி ஸ்நாதா பிரத்யூஹ்யாச்ச நிபர்ஹிதாஹாம். உக்ரேண தபசா, தீவிரமான தபஸ்வினி பாய்வோ, கடும் தபஸ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, நியமங்கள் அவ கடைபிடிக்கக்கூடிய நியமங்களே
அவளுக்கு ஆபரணமா அலங்காரமா இருந்துட்டு இருக்கு. விரதைகி ஏகப்பட்ட விரதங்களை கடைபிடிச்சு பூர்த்தி பண்ணினவள் இவள். அதனால உனக்கு இவ அம்மா மாதிரிப்பா, தேவர்களும் வணங்கக்கூடியவள் இவள். அதனால எப்பயுமே கோபமே படமாட்டா அவள். அவ கூட சீத்தை கொஞ்ச நாளை போய் பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாளாம். அனசூயா அம்மாவும் சீத்தையுடைய கையை பிடிச்சுண்டு உள்ள அழைச்சிட்டு போறாளாம் சீதா அம்மாவை. அப்ப அனசூயா சொல்றா, நீ ஒரு சின்ன குழந்தை, நீ சின்ன பொண்ணு, இளவரசி, ஜனக்கருடைய புத்திரி நீனு. ராமன் தான் காட்டுக்கு போகணும்னு வரம் வாங்கிண்டாலே தவிர உன்ன காட்டுக்கு போகணும்னு யாருமே சொல்லல. ஆனா நீ அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்படி ராமனோட கிளம்பி 14 வருஷம் வனவாசத்தை ஏத்துண்டு வந்திருக்கியேமா, உன்னை பார்த்தாலே பெருமையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு ரொம்ப வெக்கமாயிடுதான். தலைய குனிஞ்சுண்டுட்டா, ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சொல்றா, அம்மா நீங்க என்ன சொல்றேன்? சாஸ்திரங்கள், நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய சாஸ்திரங்கள் சொல்றது, ஒரு பதியானவர் எத்தனை ஏழ்மை நிலைமையில இருந்தாலும் சரி, எத்தனை துஷ்டனா இருந்தாலும் சரி, அவரை விட்டு பிரியக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லும் போது, என்னுடைய ராமன் தர்மாத்மா, தர்மமே விக்கிரகம், தர்ம விக்கிரகம் அவர். அது மட்டும் இல்ல, எத்தனை கல்யாண குணங்கள் நிறைஞ்சவர். அவரை போய் நான் தனியா விடுவேன் நான் காட்டுல. அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம் அனசூயா. அப்ப அனசூயா சொல்றா, இந்த மாதிரி அத்ரி மகர்ஷி, என்னோட ஆத்துக்கார் அத்ரி மகர்ஷி இருக்காரே, எப்போது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விரதம், ஏதாவது ஒரு தபசு, ஏதாவது ஒரு அனுஷ்டானம்னு உட்கார்ந்துடுறார். இந்த இந்த குட்டில விட்டு எங்கேயுமே நகர்றது கிடையாது. என்ன ஒரு இடத்துக்கும் அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறார். உன்னுடைய கல்யாணம் ஜாம்னு நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லு சீதே அப்படின்றாளாம். சீதாமாவும் வெக்கப்பட்டுட்டே ஆரம்பிக்கிறாளாம். நான் ஜனக மகாராஜாவுடைய யாக சாலையில அவர் அந்த நிலத்தை உழும்போது என்ன பூமிக்கு அடியில இருந்து என்ன கண்டெடுத்தார். நான் ஜனகருடைய பெண்ணாவே அந்த அரண்மனையில வளர்ந்துட்டு வந்தேன். அப்போ எனக்கு 6 வயசாச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை வந்துடுத்து, எனக்கு எப்படியாவது நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு. அப்போ சிவதனுஷ அந்த இடத்துல அவர் வீரிய சுல்கமா வச்சார். எத்தனையோ ராஜாக்கள் அதுல நாணயத்தனம்னு வந்தா, ஆனா அந்த வில்ல அசைக்க கூட முடியல. அப்போ விஸ்வாமித்திரரோட யாக சம்ரக்ஷணத்துக்காக வந்த ராமனும் லக்ஷ்மணும் எதேச்சியா மிதிலைக்கு வர அந்த தனுர் யாகத்திலையும் கலந்துண்டு, அப்போ ராமச்சந்திர பிரபு அந்த சிவதனுசை எடுத்து நாணேத்தினர். உடனே எங்க அப்பா தசரதருக்கும் கைகேயி அம்மா கௌசல்யா அம்மாக்கும் விஷயத்தை சொல்லி அனுப்பினார் தூதர்கள் மூலமா. அந்த தூதர்கள்லாம் சொல்லி அனுப்பினதை கேட்டு அவர்கள் எல்லாம் வந்தார்கள். எங்களுடைய கல்யாணம் இப்படித்தான் நடந்தது அப்படின்னு சீதா கல்யாணத்தை மறுபடியும் அந்த இடத்துல அனுபவிச்சு அழகா சொன்னாலாம். அப்போ அனசூயா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சீதைக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாளாம் அனசூயா அம்மா. தன்னுடைய தபசாலேயே ஒரு அழகான ஒரு வஸ்திரத்தையும் நிறைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் வர வச்சு அந்த குழந்தை கையில, சீத்தை கையில கொடுத்துட்டு என்ன சொல்றானா, அனசூயா அம்மா சொல்றா, இந்த வஸ்திரத்தை நீ 10 மாசம் தொடர்ந்து போட்டுட்டேனா கூட சீதே இது அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளாம். இந்த வஸ்திரத்தை போட்டுண்டு இருக்கும் போதுதான் அன்னைக்குதான் ராவணன் தூக்கிண்டு போக போறான். 10 மாசங்களுக்கு இதே வஸ்திரத்தோட தான் அசோகவனத்துல இருக்க போறா சீதா அம்மா. ஆனா அந்த வாக்கு இருக்கு இல்லையா, அந்த பாகவதாளுடைய வாக்கு அப்படிங்கிறது, அவர்களுடைய தபசால அந்த வாக்குக்கு இட் ஹாஸ் சச் ஸ்ட்ராங் பவர்ஸ். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அவர்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது, அந்த பாகவதாளோட வார்த்தைகள். சோ இங்க இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்க சொல்றா. போட்டுட்டு போய் ராமர் பக்கத்துல நில்லு. அவ பதிவிரதா, வெளியில வரமாட்டான். சோ எட்டி பாக்குறாளாம் ஜன்னல் வழியா. நீ போய் சீதா நீ போய் பக்கத்துல நில்லு, ராமனோட அந்த சேர்த்திய பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அங்க ஒரு சேர்த்தி உற்சவம். அதை கண்டு மகிழ்ந்தாளாம் அனசூயா. இன்னைக்கு பார்த்தா எதேச்சையானே சொல்றோம் இல்லையா, கிருஷ்ண கிருபையால இன்னைக்கு இங்க பங்குனி உத்திரம், இன்னைக்குதான் பங்குனி உத்திரம். அப்போ மறுபடியும் இந்த சீதாராமாள் எப்படி அனசூயா கண்டு தரிசனம் பண்ணினாலோ அந்த ராமருடைய சீதையுடைய அந்த சேர்த்தி உற்சவம் இந்த சத்சங்கத்தின் மூலியம் நம்மளுக்கும் கேட்கறதுக்கு, ஒரு ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது. இப்படிதான் பகவான் சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா நமக்கு ஒரு அனுகிரகத்தை அவர் காமிப்பார் இல்லையா. அப்படிதான் இன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த சேர்த்தி உற்சவம், சீதா கல்யாணமும் நம்மளுக்கு மறுபடியும் கேட்க கிடைச்சது. இந்த அனுசூயா அனுபவிச்ச சீதாராம யுகல சர்க்காரையும் நம்மளால அனுபவிக்க முடிச்சது. சோ அடுத்த நாள் அங்கேயே தங்கிடுறா. அன்னைக்கு ராத்திரி பொழுது அன்னைக்கே தங்கிடுறா. அடுத்த நாளைக்கு தண்டகாரண்ய வனத்துக்குள்ள மறுபடியும் பிரவேசம் பண்றாளாம். ஆரண்ய காண்டம் ஆரம்பம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷஹ தாபசாசிரம மண்டலம். ஆத்மவானு பிரவிஷ்யத்து மகாரண்யம், மகாரண்யமா இருக்கக்கூடிய மகா காடா இருக்கக்கூடிய அந்த தண்டகாவனத்துல யாரு பிரவேசம் பண்ணினா அப்படின்னா ஆத்மவான், ராமன்னு சொல்லக்கூடிய ஆத்மவான் பிரவேசம் பண்ணினார். ஆத்மவான்னா என்ன அப்படின்னா சரீர அபிமானம் துளி கூட இல்லாதவான்னு அர்த்தம். இப்போ ராமர் இருந்த காலத்துல நம்ம இருந்தோமான்னு தெரியல, இருந்திருப்போம். ஆனா நம்மளால அது எப்படி அந்த
சரீர அபிமானம் இல்லாம இருக்கிறது அப்படின்னா என்னன்னு புரியல இல்லையா? இப்போ சமீபத்துல நடமாடும் தெய்வமா நம்ம கூட இருந்த அந்த மகாபெரிவாளுடைய சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆத்மவான் யாரு அப்படிங்கிற அந்த குணம் மகாபெரிவாள் கிட்ட எப்படி பொருந்தி இருக்கு அப்படின்னு தெரியும். ஒரு நாளைக்கு என்ன ஆறுதான், ஒரு மாட்டு கொட்டகையில உட்கார்ந்துட்டு இருக்கா பெரியவா. அங்க வந்து ஒரு பெரிய சதஸ் நடந்துட்டு இருக்கு. சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல. ரொம்ப நாளி அந்த அந்த அதே இடத்துல அந்த இடத்த விட்டு நகர முடியல. நகராம உட்கார்ந்துட்டு இருக்கா பெரியவா. சோ அப்போ அன்னைக்கு நாள் முழுக்க அந்த சதஸ்லாம் முடிஞ்சுட்டும் எல்லாரும் கிளம்பும் போதுதான் அந்த இடத்துல பாக்குறா, பெரியவா உட்கார்ந்துன்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு எறும்பு புத்து அந்த இடத்துல இருக்கு. அந்த எறும்பு வந்து சாரியா பெரியவாவோட முதுகுலையும் உடம்புலையும் அப்படி ஊறின்னு இருக்கு. எல்லாரும் கண்ணீர் கொட்டி அப்படி வந்து பார்க்காம விட்டுட்டோமே, பெரியவாவுடைய உடம்புக்கு இப்படி சரீரத்துக்கு இப்படி ஒரு 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 கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு கதறினாலாம் எல்லாரும். அப்போ பெரியவா ஒண்ணுமே சொல்லலையா, ஒரு அழகான ஒரு மந்தஹாச புன்னகை, எப்படி வந்து அன்றறந்த செந்தாமரையை வென்றதம்மான்னு ராமச்சந்திர பிரபுவுடைய திருமுகம் எப்படி இருந்ததோ அப்படி ஒரு சிரிப்பை உகர்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டாளாம் பெரியவா. சோ நமக்கு ராமர் எப்படி ஆத்மவான் அப்படின்னு புரியலனாலும் இப்ப சமீபத்துல நம்ம பெரியவாளுடைய இந்த சரித்திரத்துல இருந்து கேட்கும் போது அந்த சரீர அபிமானம் இல்லாம எப்படி இருக்கிறது, எப்படி காமிச்சா பெரியவா அப்படிங்கறத அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படி ஆத்மவானா இருந்ததுனாலதான், சரீர அபிமானம் இல்லாம இருந்ததுனால்தான் அந்த தண்டகாரண்யத்துல அப்படி போய் பிரவேசம் பண்றதுக்கு துளி கூட பயப்படலையாம் ராமர். ஆனா ராமர் இருக்கார் அப்படிங்கிற தைரியத்திலேயே சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் துளி கூட பயமே இல்லையாம். எல்லாருமா சேர்ந்து அந்த தண்டகாரண்யத்துல பிரவேசம் பண்றா. அங்க நிறைய ரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல. ராமர் காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேவே எல்லாரும் தபஸை நிறுத்திட்டு கண்ணை திறந்து பார்த்தாலாம். இந்த ராமருடைய அழகு அப்படி மயக்கிறது எல்லாரையும். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினஹ. இந்த ராமருடைய ரூப லாவண்யத்தையும் எப்படி சுகுமாரரா இருக்கார் அப்படிங்கறதையும் பார்த்து அவருடைய காம்பீரத்தையும் பார்த்து அப்படியே சொக்கி போயிட்டாளாம் எல்லாரும். அப்போ சீதைய பாக்குறா. அவளுடைய அந்த ரிஷிகள் முனிவர்கள் அவர்களுடைய மனசுலயும் ஒரு பொறாம வந்துதான். இந்த சீத்தை இருக்கக்கூடிய இடத்துல தானும் இருக்கணும், தான் இருந்து சுஷ்ரூஷ பண்ணணும் அப்படின்னு தோணித்தான் அந்த ரிஷிகளுக்கு. இந்த ரிஷிகள்லாம் தான் அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல அவர்கள்லாம் தான் கோபிகைகளா வந்தா அப்படின்னு நம்ம பத்ம புராணமும் சொல்றது. ஸ்ரீ ஸ்ரீ இந்த அவர்கள் தான் கோபிகைகளா வந்தார்கள் அப்படின்னு. அப்போ அந்த ரிஷிகள் மட்டும் இல்ல, விலங்குகள் பறவைகள் எல்லாமே அவரை பின்தொடர்ந்து வருதாம். அப்ப ராமர் வந்து எல்லாருடைய ஆதித்யத்தையும் ஏத்துண்டாராம், எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணிட்டார். அப்போ ஒரு ஆசிரமத்துல அங்க தங்கின்னு இருக்க எல்லா ரிஷிகளும் வந்து சரணாகதி பண்றா. நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமாயணம் அப்படிங்கறதே சரணாகதி சாஸ்திரம். முதல்ல தேவர்கள் சரணாகதியில இருந்து ஆரம்பிச்சோம். இங்க ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்றா. இந்த ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களால ரொம்ப வேதனையா இருக்கு, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஒரு மாத்ரு கர்ப்பம், ஒரு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை அதுக்கு தன்னை பாத்துக்க தெரியுமோ? ஒண்ணுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அம்மா தான் பாத்துக்கணும். அம்மா என்ன சாப்பிடுறாளோ அதுதான் அந்த குழந்தைக்கு போறது இல்லையா? அந்த குழந்தை எப்படி அம்மாவையே நம்பி தான் எதுவும் கவலைப்படாம இருக்கோ, அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய பாரத்தை உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம், நீங்கள் தான் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்றா அந்த இடத்துல. அப்போ ராமர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க கவலைப்படாம இருங்கோ, நான் பாத்துக்கிறேன், அந்த ராட்சசார்களால உங்களுக்கு எந்த வேதனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நடுவுல பார்த்தா விராதன் அப்படின்னு ஒரு பெரிய அசுரன், ஒரு பெரிய ராட்சசன் நின்று இருக்கான் அந்த இடத்துல. அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் வந்து ஒரு கொம்புல வந்து என்ன பண்ணிருக்கானா, நிறைய பன்றிகள்ல இருந்து யானையில இருந்து எல்லாத்தையும் சொருகி வச்சிருக்கானா. அதை அப்படி தூக்கிண்டு அப்படி ஜம்னு நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தாலே பயங்கரமா இருக்கு அந்த விராதன் வந்து இந்த கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நரமாம்சம் சாப்பிடக்கூடியவன். அவனுக்கு வந்து இந்த அந்த நரர்களுடைய வாசனை தெரிஞ்ச உடனே சீதையை பார்த்தான். சீதையை தூக்கி தோல்ல உட்காத்தி வச்சுன்னு ஓடுறான். அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் பின்னாடியே தொடர்ந்து ஓடி போய் அவனை பானங்களால அடிச்சு அவனோட பெரிய சண்டை நடக்கிறது. அப்போ விராதன் சொல்றானா, நான் ஒரு வித்யாதரனா இருந்தேன். ஒரு சாபத்தால நான் இப்படி ராட்சசனா ஆயிட்டேன். இப்போ எனக்கு உங்களாலதான் சாப விமோசனம், உங்களுடைய தரிசனத்தாலதான் சாப விமோசனம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க ஒரு பெரிய குழி வெட்டி அதுல போட்டு என்ன புதைச்சுடுங்கோ, அப்போ வந்து எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு உடனே லக்ஷ்மணரும் ஒரு பெரிய குழியை தோன்றார், அதுல போட்டு விடுறா. அப்ப விராதன் வந்து மறுபடியும் திவ்ய ரூபத்தோட, பெரிய அழகான ஒரு ரூபத்தோட வெளியில வந்தானாம். அப்போ அந்த விராதன் தான் சொல்றான், இங்க இருந்து நீங்க நேர போனேலானாக்கா சரபங்கருடைய ஆசிரமம் வரும், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போங்கோ அப்படிங்கிறா. அப்ப ராமலட்சுமணன் சீதா 3 பேரும் நடந்து வரா சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு. கொஞ்ச தூரத்துல இருந்து பார்த்தாலே அந்த ஆசிரமம் தெரியறது. அந்த ஆசிரமத்துல பார்த்தா இந்திரன் உள்ள நின்னுண்டு சரபங்கரோட
பேசின்னு இருக்கிறது ராமருக்கு தெரியாது. அப்போ ராமர் சொல்றார், லக்ஷ்மணரையும் சீத்தையும் நீங்க இந்த 2 பேரும் இந்த மரத்துக்கிட்டே நில்லுங்கோ, நான் உள்ள போய் சரபங்கரை பாத்துட்டு வரேன் அப்படின்னு நடந்து போறார். அப்ப இந்திரனும் பாத்துடுறான் ராமர் வரார் அப்படின்னுட்டு, அவதார காரியத்துக்கு நம்ம எந்த ஹானியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிளம்பி போயிடுறானாம். அப்போ ராமச்சந்திர பிரபு உள்ள வர சரபங்கருடைய ஆசிரமத்துக்குள்ள வரார். அப்போ சரபங்கர் கிட்ட கேக்குறார், வந்தது யாரு, இங்க வந்துட்டு போனது யாரு, இந்திரனா அப்படின்னு கேட்கும்போது சரபங்கர் சொல்ற, நான் நிறைய யாகங்கள்லாம் பண்ணி புண்ணியங்கள்லாம் சேர்த்துட்டு இருக்கேன். அந்த புண்ணியத்தால இந்திரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு யோகியதை இருக்கு. அந்த இந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்திரன் வந்தான். அது மட்டும் இல்ல, இது யாக யஜ்யங்களால இந்திரலோகத்துக்கு போக முடியும் என்னால. அதோடயே சேர்த்து நிறைய தபசும் பண்ணிருக்கேன். அந்த தபசால வந்த புண்ணியங்களுக்கு எனக்கு பிரம்மலோகமும் காத்துட்டு இருக்கு. ஆனா ராமா, இந்த இந்த கர்மாக்களுடைய பலன், இந்த யாக யஜ்யங்களுடைய பலனாகட்டும், இந்த தபசுடைய பலனாகட்டும், எல்லாத்தையும் எல்லா புண்ணியத்தையும் நான் உனக்கே சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா புண்ணியத்தையும் பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுறார் அந்த சரபங்கர். எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணியாச்சு அப்படின்னா வேற எந்த லோகத்துக்கும் போக வேண்டாம், பகவான் தன்னுடைய லோகத்துக்கு தன்னடி ஜோதிக்கு கூட்டின்னு போயிடுறாரு இல்லையா. அதுக்கான ஒரு யோகியதை வந்துடுத்து சரபங்கருக்கு இப்போ. அப்ப அவர் சொல்றார், இஹ ராம மகா தேஜாஹா சுதீக்ஷ்ணோ நாம தார்மிகஹ வசத்யரண்யே தர்மாத்மா சதே ஸ்ரேயோ விதாஸ்யதி. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல போனேன்னா அந்த இடத்துல சுதீக்ஷ்ணர் அப்படிங்கிறவருடைய ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு போங்கோ, அது உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு அங்க அவர் சொல்லுவார், நீங்க அங்க போய் வசிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். சொல்லிட்டு சரபங்கர் பகவானுடைய திருவடிகளை வந்து அடைஞ்சு விடுறார். இந்த சரபங்கருடைய மோட்சத்துக்கும் சாட்சியா இருக்காராம் பகவான். இப்போ எவ்வளவு அழகு அப்படி இந்த ஆரண்ய காண்டம் அப்படின்னாக்கா, முதல் மோட்சம் சரபங்கருடைய மோட்சம் இல்லையா. இந்த சரபங்கர் அப்பேற்பட்ட தபஸ்வி, அத்தனை யாக யஜ்யங்கள் பண்ணிருக்கார், அத்தனை சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கார். அப்படி ஒரு புண்ணியாத்மா இந்த சரபங்கர். அவருக்கு மோட்சம் அவர் மோட்சம் அடையறார், பகவானுடைய திருவடிகள் அடையறார். இந்த காண்டத்துல கடைசியா வரக்கூடிய மோட்சம் அப்படிங்கிறது சபரியுடைய மோட்சம். அவள் வந்து எப்படி வாழணும்னே தெரியாம ஒரு ஹண்ட்ரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வேடுவச்சியா இருந்துட்டு எதேச்சியா மதங்க முனிவருடைய ஒரு சத்சங்கம் கிடைச்சி, ராமநாமா கிடைச்சி, அப்படி ராமருடைய சரணத்தை போய் அடைஞ்சாள் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்போ ஒரு 2 எண்ட காமிக்கிறது இல்லையா. ஒரு எண்டுல சரபங்கர் அவர் வந்து அப்படி ஒரு வேத விற்பன்னர், யாக யஜ்யங்கள் பண்ணவர், தபஸ்வி அப்படிங்கிறது ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு வேடு வச்சு அவளுக்கு எதுவுமே தெரியாது, அத்தனை மிருகங்களையும் அடிச்சு கொன்னு சாப்பிட்டு இருந்தவோ அவளுக்கும் மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னா, அப்படி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் நமக்கு இந்த ஆரண்ய காண்டம் காமிச்சு கொடுக்கறது. இதுக்கு நடுவுல தான் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஃபிட் ஆக போறோம் இல்லையா. அப்படின்னா சரபங்கருக்கும் கொடுத்திருக்கார், சபரிக்கும் கொடுத்திருக்கார், நமக்கும் நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கறத இந்த ஆரண்ய காண்டம் நமக்கு அழகா எடுத்து காமிக்கிறது. இதே மாதிரிதான் ஸ்ரீமத் பத்ம புராணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஆத்மதேவருடைய சரித்திரம் பாக்குறோம். அந்த சரித்திரத்திலையும் பார்த்தா துந்துகாரின்னு சொல்லக்கூடிய அவன மாதிரி ஒரு துஷ்டன் பார்க்கவே முடியாது. அந்த துஷ்டனா இருக்கக்கூடிய அந்த துந்துகாரிக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதே கோகர்ணன் சொல்லக்கூடிய அவனுடைய அண்ணாக்கு, அவர் பரம பாகவதர், அவருக்கும் மோட்சம் கிடைச்சது ஸ்ரீமத் பாகவதத்தை காதால கேட்டதாலையும் பாராயணம் பண்ணதாலையும். அப்படின்னா அதுவும் 2 எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரத்தை ஒரு கதையில காமிச்சு, நம்ம துந்துகாரிக்கும் இந்த பரம பாகவதனா இருக்கக்கூடிய கோகர்ணனுக்கும் நடுவுலதான் நம்ம எல்லாம் எங்கேயாவது வரப்போறோம். அப்படின்னா இவா 2 பேருக்கும் கிடைச்சிருக்குன்னா நமக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு பகவானுடைய சரணத்தை காமிச்சு கொடுக்கும், பகவானுடைய சரணத்தை அடைய வைக்கும் அப்படிங்கிறது துளி கூட சந்தேகமே இல்ல அப்படிங்கறத அந்த இடத்துல பத்ம புராணமும் நமக்கு காமிக்கிறது. அப்படி இதிகாச புராணங்கள்லாம் நமக்கு அவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு கொடுக்கறது. இப்போ இந்த ரிஷிகள்லாம் இங்க வந்துட்டார், சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வர, அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாமும் வரா. வந்துட்டு ராமராயஷன் போயிட்டு ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய இடத்த காமிக்கிறா. அது பார்த்தா மலை வந்து வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. ஏடா இது நம்ம வந்து ஒண்ணு ஒரு பழுப்பு கலர்ல பாத்திருப்போம், இல்ல பச்சை கலர்ல பாத்திருப்போம், இது என்ன வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு அப்படின்னா, அது வந்து அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்புகள் அது அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாத்தையும் வதம் பண்ணி சாப்பிட்டுட்டும் அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் அவளுடைய எலும்ப அப்படி குமிச்சு வச்சிருக்கா. அது எல்லாத்தையும் காமிச்சுட்டும் எப்படியாவது நீங்க தான் எங்களெல்லாம் ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் சரணாகதி பண்றா. அதுக்கப்புறமா சுதீகிருஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி போறா. அப்போ
அந்த அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துலயே தங்குறாளாம். அப்போ சுதீக்ஷ்ணர் சொல்ற, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு உடனே, அப்போ ஒரு 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 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா, வாக்கு கொடுத்துட்டார் ரிஷிகளுக்கு. இந்த மாதிரி இந்த ராட்சசர்கள் எல்லாம் நான் வதம் பண்றேன் அப்படின்னுட்டு. இது சீதைக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் நெருடலா இருக்காம். ஒன்ஸ் யாருமே இல்ல, ராமனுடைய தனியா இருக்கக்கூடிய ஒரு 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 சான்ஸ் கிடைச்ச உடனே சீதாமா வந்து மெதுவா சொல்றாளாம், எனக்கு தெரிஞ்சு மூணு மூணு வந்து கொடிய குணங்கள் உண்டு. அசத்தியத்தை பேசுறது, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது, இன்னொன்னு வந்து வைரமே இல்லாம, வைரம்னா எனிமிட்டி, ஒரு ஒரு பகை அப்படிங்கிறது இல்லாம வெறுனையே ஒரு ஹிம்சைய பண்றது. இது மூணுமே வந்து கொடிய குணங்கள் அப்படின்னு நான் எங்க அப்பா ஆத்துல இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்களும் சத்தியசந்தர், எப்பயுமே சத்தியத்தையே பேசக்கூடியவர், இந்திரியங்களை அப்படி வசப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனா இந்த ராட்சசர்களை வந்து ஹிம்சை பண்ணணும் அப்படின்னு இந்த வதம் பண்றதா நீங்க வந்து ரிஷிகளுக்கு வந்து வாக்கு கொடுத்திருக்கேளே, அது ஏன் அப்படி பண்ணினேன், நமக்கு எதுவும் பண்ணலையே இந்த ரிஷிகள் அப்படின்னு சொன்னோன்னே ராமர் வந்து அவளை சமாதானப்படுத்தி, எப்பயுமே வந்து நீ சொல்றது தப்பு அப்படின்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா. ஆனா ராமர் என்ன பார்த்திருக்கோம், நம்ம வந்து பூர்வவாசி மிருதுபாஷி அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. அவரை மாதிரி ஒரு பேசுறதுக்கு கூடிய ஒரு ஆள் யாருமே கிடையாது. அவர் வந்து அழகா சீதைய பக்கத்துல உட்காத்தி வச்சு, நீ ரொம்ப அழகா சொன்னேமா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த வார்த்தைகள் வந்து நீ எப்பேற்பட்ட தயாள குணத்தோட கூடியவள் அப்படிங்கிறது உன்னுடைய அந்த குணத்தை, கல்யாண குணத்தை காமிக்கிறது. ஆனா இந்த ராட்சசர்களை நானா போய் வதம் பண்றேன்னு சொல்லல. அந்த ரிஷிகள்லாம் வந்து என்கிட்ட சரணாகதி பண்ணா, சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜ யாச்சத்தை அப்படிங்கிறது என்னுடைய விரதம். என்கிட்ட யாரு சரணாகதி பண்ணிருக்காளோ அவளை பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது என்னுடைய விரதம். ஒரு க்ஷத்திரியனாகவும் ஹிம்சை பண்ணியாவது நல்லோர்களை காப்பாத்தி ஆகணுமா, அதனாலதான் நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினாராம் அந்த இடத்துல சீதைய. அப்போ அந்த இடத்துல அங்கிருந்து கிளம்பி போறா. அப்ப 3 பேரும் கிளம்பி மறுபடியும் அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வரா. வந்தவுடனே அகஸ்தியர் சொல்ற, இன்னும் 2 வருஷங்கள் தான் வனவாசம் பாக்கி இருக்கு, நீங்க இங்கேயே தங்கிக்கோங்கோ அப்படிங்கிறாளாம். அன்னைக்கு ராத்திரி பொழுது முடியறது. மறுநாள் காலையில எழுந்த உடனே அகஸ்தியர் திடீர்னு வந்து சொல்றார், போரும் நீங்க வந்து இங்க இருந்து கிளம்பிடுங்கோ, பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு பக்கத்துல, அந்த பஞ்சவட்டிக்கு போங்கோ அப்படின்னு சொல்றாராம். இவாளும் வந்து மறுபேச்சு பேசல, சரின்னு அங்க இருந்து கிளம்புறா. ராமலட்சுமணா சீதை எல்லாம் கிளம்புறாளாம். அப்போ அகஸ்தியர் என்ன பண்றார், அவர்கிட்ட விஷ்ணு தனுசு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஏன்னா அந்த விஷ்ணு தனுசு அப்படிங்கறதுதான் வந்து பரசுராமர் கிட்ட இருந்து வாங்குறாரு ராமச்சந்திர பிரபு. அத வந்து இந்திரன் எடுத்துட்டு போய் அகஸ்தியர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். மறுபடியும் அவதார காரியத்துக்கு பயன்படும் போது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த விஷ்ணு தனுசை கொண்டு வந்து கொடுக்கிறார். கரதூஷணாதி வடங்கள் எல்லாம் இந்த விஷ்ணு தனுசை வச்சுட்டுதான் பண்ண போறார் பகவான். அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாமும் கொடுக்கிறார் அகஸ்தியர். சோ அங்கிருந்து கிளம்பி பஞ்சவட்டிக்கு நடந்து போறா. பஞ்சவட்டிக்கு போகும்போது வழியில பார்த்தாக்கா ஒரு பெரிய கழுகு உட்கார்ந்துட்டு இருக்கு மரத்துல. அந்த கழுகு ராமலட்சுமணா சீதை எல்லாம் நடந்து போகும்போது, என்ன குழந்தையே எப்படிப்பா இருக்கே, உங்க அப்பா தசரதர் சௌக்கியமா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. ராமர் இங்கேயும் அங்கேயும் சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரு பேசுறா ஒன்னும் புரியலையேன்னு பார்த்தா மரத்துல ஒரு பெரிய கழுகு உட்கார்ந்து இருக்கு, அது மட்டும் தெரியறது. அப்போ நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த கழுகு சொல்றதா, நான் தசரதருடைய ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நண்பன்பா, என் பேர் ஜட்டாயு, என்னுடைய அப்பா தான் அருணன் அப்படிங்கிறவர் தான் என்னுடைய அப்பா, நானும் சம்பாத்தியும் அண்ணா தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அப்போ ஜட்டாயு வந்து சொல்ற, நான் தசரதருடைய அந்த காலத்தில இருந்து நான் நண்பன்பா அப்படின்னு சொல்றாராம். இந்த ஜட்டாயு சம்பாதி 2 பேருக்குமே ராம கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த ஜட்டாயு சொல்றது அவன் ராமர் கிட்ட, நீயும் நானும் உங்களுடைய பஞ்சவட்டிக்கு வரேன், எனக்கு இந்த சீதை வந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய மாட்டு பொண்ணாட்டம் இந்த குழந்தை, அதனால நீயும் லக்ஷ்மணனும் காட்டுக்குள்ள போய் பழம் கனிகள்லாம் பழம் கழங்கெல்லாம் எடுத்துன்னு வரதுக்காக போகும்போது இந்த சீதைய நான் பாத்துக்கிறேன், என்னையும் அழைச்சிட்டு போ பஞ்சவட்டிக்கு அப்படின்னு சொல்லித்தான் அந்த வாக்கு கொடுத்திருக்காரு ராமர் கிட்ட. அந்த வாக்க காப்பாத்துறதுக்காகவே ராவணனோட போரிட்டு அந்த இடத்துல மடியவும் போறார், உயிரையும் துறக்க போறார். அப்படி ஒரு வாக்கு அழகா கொடுத்திருக்கார், நான் சீதையை என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ற. ராமரும் சரி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சவட்டிக்குள்ள கூட்டின்னு போறார். அந்த பஞ்சவட்டிக்கு போன உடனே அந்த அடர்ந்த காடு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பர்ணசாலை அமைக்கிறாராம். அந்த இடத்துல லக்ஷ்மணர் வந்து பாக்குறா சீதையும் ராமரும். அதை பார்த்த உடனே சொல்றார், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்பிருதஹ பிதாமம. உன்னுடைய ரூபத்துல அப்பா என் கூடையே இருக்கார் லக்ஷ்மணா, என்னுடைய தேவை என்ன, சீதையுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்து 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 இப்படி ஒரு பண்றியேப்பா
சுவாமி, அப்படி எனக்கு உன்கிட்ட குடுக்கறதுக்குன்னு ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஆலிங்கனம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிண்டாராம் அந்த இடத்துல லக்ஷ்மணரை ராமச்சந்திர பிரபு. அப்படி அந்த பஞ்சவட்டி கோதாவரி நதிக்கரையில இருக்கக்கூடிய பஞ்சவட்டியிலேயே சில காலங்கள் சந்தோஷமா இருக்கா. அப்பதான் ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அங்க சூர்பனக அப்படிங்கிறவள் ஆஜகாம எதிர்ச்சையா அப்படின்னு பார்த்தோம்ல, எதேச்சையா அந்த இடத்துக்கு வராளாம். அப்போ அவ உடனே ராமரை பார்த்த உடனேவே அந்த அழகுல சொக்கி போயிடுறா அவளுக்கு. ஏன்னா இவ மேல தப்பே கிடையாது, ராமருடைய அழகு அப்படி இருக்கு, அழகு படுத்தும் பாடு. அதனால ராமரை பார்த்த உடனேவே இவளுக்கு மனசுல ரொம்ப ஆசை வந்துடுறது. இவளா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கா அந்த இடத்துல. அப்போ அங்க ராமர் கிட்ட வராளாம். ராமர் வந்த உடனே அந்த வால்மீகி இந்த இடத்துல சொல்றார், அவர் எப்படி இருந்தா, ராமர் எப்படி இருந்தார், சூர்பனக எப்படி இருந்தா அப்படின்றத அழகா சொல்றார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜாம். சுமுகம், இந்த ராமரை பார்த்தா இன்னி முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அவருடைய முகம். இவள் பார்த்தா துர்முகி, பார்த்தாலே கோரமா இருக்கு, பார்க்கவே முடியலையாம். அதே மாதிரி விஷாலாட்சம், அவருடைய கண்கள் பார்த்தா அப்படியே செவ்வரி ஓடிய கண்கள் அப்படின்னு காது வரைக்கும் நீண்டு அப்படி கமல புஷ்பம் மாதிரி இருக்காம். இவருடைய கண்ணை பார்த்தா ஸ்குவின் டைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்றரை கண்ணை ஏன்னு பாக்குறாளாமாவோ அப்படி இருக்காம் அவருடைய பார்வையானது. தாமிரமூர்தஜா, இவருடைய கேசம் பார்த்தா அப்படியே அப்போ காக்கபக்ஷதரமா இருக்கிறதையும் சரி, இப்ப ஜடாபாரமா முடிஞ்சிட்டு இருக்கும் போதும் சரி, அவருடைய கேசத்தை பார்த்தா கேசத்தையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்காம். ஆனா இவளை பார்த்தா அப்படியே அந்த காப்பர் கலர்ல இருக்காம் இவருடைய தலைமயிறு, அப்படி இருக்காம், அவருடைய கோரமா இருக்காம் அவளை பாக்குறதுக்கே. பிரிய ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாம பாஷினி. ராமர் பகவான் பேசுறத கேட்டா இன்னி முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் போல சுஸ்வரமா இருக்காம். இவ பேசுறாளாம், கரகரன்னு இருக்கிறது இவள் கேட்டா 2 கழுத 4 நாய் சேர்ந்து கத்தினா எப்படி இருக்கும், எல்லா மிருகங்களும் சேர்ந்து கத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்காம், கோரமா இருக்காம் இவளுடைய அந்த குரலானது. அப்படி இருக்காம். அப்போ வந்துட்டு இவ சொல்றாளாம், நீ யாரு அப்படின்னு வந்து கேட்கலாம் ராமன் கிட்ட. ராமர் எப்பயுமே நீ யாருன்னு யாராவது கேட்டா போறோம், அங்க இருந்து ஆரம்பிச்சுடுவார், தசரத புத்திரன்ல இருந்து ஆரம்பிச்சுடுவார். இங்கேயும் அவளை வந்து பக்கத்துல வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தசரதனுடைய புத்திரன், அயோத்தியால இருந்தேன், 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பியிருக்கா, எல்லா கதையும் சூர்பனக கிட்ட சொல்லி முடிக்கிறார். உடனே சூர்பனக சொல்றா, உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாலாம். ராமருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்போ சீதா அங்க ரொம்ப தூரம் தள்ளி பூ பறிச்சுட்டு இருக்கா. அவளை காமிச்சு, அத பத்தியா அவதான் என்னுடைய மனைவி, நான் வந்து ஏகபத்னி விரதன், அதனால நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அங்க பாரு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பத்தியா, அவன் தான் என்னுடைய தம்பி, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, ஆனா இப்ப பாரியா கூட இல்ல, அதனால நீ வேணா அவனை போய் கேட்டுப்பாரு அப்படின்னாராம். ராமர் சிரிச்சுட்டே அவர்கிட்ட அனுப்பி விட்டார். அப்போ இந்த தும்முன்னு நடந்து வருது. அது நடந்து வந்தா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மணர் கிட்ட போறதான். லக்ஷ்மணர் கிட்ட போயிட்டு, நான் உங்க அண்ணா தான் அங்க இருக்காரு இல்லையா, அவர் தான் அனுப்பி விட்டார், நம்மள கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கார், எப்ப கல்யாணம், இப்பயே வா கல்யாணம் பண்ணிக்கலாவா அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் திரும்பி பார்த்தாராம் ராமரை. அவர் சிரிச்சுட்டு இருக்காரு, அப்படியே நமக்கு சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ அண்ணா ஏதோ விளையாடுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற, நானே அவரோட தாசன், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீயும் தாசியா அவளுக்கு வேலை பண்ண வேண்டியதுதான், நீ போய் அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இது அங்க இருந்து இங்க போறது, இப்படி மாத்தி மாத்தி அனுப்பிண்டே இருக்காளா. அதுக்கு புரிஞ்சு போயிடுது திடீர்னு, அதுக்கு அதோட அறிவிலையும் எட்டி போயிடுத்து. இவா 2 பேரும் சேர்ந்து நம்மள வந்து ரொம்ப கிண்டல் பண்றா அப்படின்னுட்டு அவளுக்கு என்ன பண்ண கோவம் வந்துட்டு, இந்த சீத்தை நடுவுல இருக்கிறதுனால தானே இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னுட்டு சீத்தைய வதம் பண்றதுக்காக கிளம்பி ஓடுறா. அப்போ ராமர் சொன்னாராம், லக்ஷ்மணா விளையாட்டே விபரீதம் ஆயிடும் போல இருக்கு, முதல்ல அவளை நிறுத்து அப்படின்னு உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ற, அவருடைய காது மூக்கு 2த்தையும் அறுத்துட்டு அவளை ஓட விட்டுடுற. அப்போ அது அப்படியே மூக்கு காதையும் மூடிண்டே ஓடி வருதான் தன்னுடைய அண்ணா கரதூஷணர்கள் அப்படின்ற அண்ணா கிட்ட வந்து ஓன்னு அழுதுண்டே சொல்றது, யாருமா ஓகே அவர் கேக்குற, நீ எல்லாரையும் அழதானேமா வைப்ப, நீ அழுது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு இந்த கரதூஷணால் என்ன நடந்ததுன்னு முதல்ல அழுதுட்டு சொல்லு, இல்லைன்னா சொல்லிட்டு அழு, 2த்தையும் சேர்த்து பண்ணா எங்களுக்கு புரியல அப்படின்னு உடனே அதுவும் கண்ணை தொடச்சுட்டு சமாதானம் ஆகி சூர்பனகா சொல்றதான், தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ. இந்த மாதிரி வார்த்தைகளை தன்னுடைய தங்க கிட்ட இருந்து கேட்டதே கிடையாது கரதூஷணால். எப்ப பார்த்தாலும் அடி வெட்டு கொல்லு இது மட்டும் தான் கேட்டிருக்காளா. இன்னைக்கு திடீர்னு இவனுமோ தருணவுங்கிறா, ரூப சம்பன்னவுங்கிறா, சுகுமாரவுங்கிறா. யார பத்தி சொல்ற, நீ என்ன சொல்ற, அவ வந்து டிஸ்கிரைப் பண்றா யாரு தன்னுடைய காது மூக்க அறுத்தா அப்படின்னு. எப்படி சொல்வா, கோபத்துல தானே சொல்லணும். அப்பயும் சொல்றாளாம், 2 ரொம்ப இளம் வயதுல வாலிபர்களா இருக்கக்கூடியவர்கள், சுகுமாரர்களா இருக்கக்கூடியவர்கள், மகாபலத்தோட இருக்கக்கூடியவர்கள், புண்டரீக விஷாலாட்சம் தாமரை போன்ற கண்களோட இருக்கக்கூடியவர்கள், மான்தோல் மரவுரி உடுத்தின் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்னுடைய மூக்க கட் பண்ணிட்டா
அப்படின்னு சொல்றாளாம். இவாளுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. சரி ஓகே 2 மனுஷன் தானே வந்திருக்கான். அதனால நீ வந்து கவலைப்படாத. ஏன்னா இந்த சூர்பனகையுடைய மனச அப்படி ஒரு ஆகர்ஷணம் பண்ணிருக்கு ராமருடைய அழகு அப்படின்னா, ராட்சசால கூட ஆகர்ஷணம் பண்றது ராமருடைய அழகு இல்லையா? அப்போ ஆனா என்ன சொல்றா இந்த இடத்துல பெரியவாளாம் அப்படின்னா, பகவான வந்து நம்ம பிரேமையால தான் வசப்படுத்த முடியுமே தவிர, காமத்தால ஒரு நாளைக்கும் வசப்படுத்த முடியாது. கபீர்தாசர் ரொம்ப அழகா சொல்றார். ஜஹா காம ஹை வஹா ராம் நஹி. எங்க காமம் இருக்கோ அங்க ராமர் வரமாட்டார். ஹிருதயத்துல இருக்கக்கூடிய காமத்தை துளி கூட இல்லாம மொத்தமா ஒழிச்சவாளுடைய ஹிருதயத்துலதான் ராமர் வந்து ஆசனம் போட்டு உட்கார்ந்துப்பார் அப்படின்னு அழகா சொல்றார் கபீர்தாசர். இந்த இடத்துல என்ன நினைச்சா சூர்பனக சீதைய விட்டுட்டு ராமனை அடையணும்னு ஆசைப்பட்டா. ராவணன் என்ன பண்ணா ராவனை விட்டுட்டு சீதைய எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால அவ 2 பேருக்கும் ஒரு பெரிய அழிவு வந்தது. ஆனா அதே நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய ஹிருதயத்துல ஒரு அழகான ஒரு ஊஞ்சலை போட்டு அந்த ஊஞ்சல்ல ராமரையும் சீதையும் உட்காத்தி வச்சு ஒரு சேர்த்தி உற்சவம் கண்டு அருளினாராம் அந்த அசோகவனத்துல முதல்ல சீதைய பார்த்த உடனேவே. அதனாலேயே இன்னி மட்டும் நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் போட்டு இருக்கோம் ஆஞ்சநேயருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட எப்பயுமே அந்த யுகலத்தை சேர்த்து 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 பார்க்கணும். அத நமக்கு இந்த இடத்துல ஆஞ்சநேயர் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அப்ப அந்த கரதூஷணால் சொல்றா, ஒரு மனுஷன் தானே வந்திருக்கான், இதுக்கு போய் நீ எதுக்கு அழற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இளக்காரமா வந்து ஒரு 14 ராட்சசால கூப்பிட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வா, முதல்ல அவனை தலைய வெட்டி கொண்டு வா 2 பேர்தையும் அப்படின்னு அனுப்புறாளாம். அப்போ அந்த 14 பேரும் வந்து நிக்கிறா. அப்போ ராமர் வந்து பார்த்தாராம். 14 செகண்ட்னு சொல்றோம்ல நொடிகள், அதுல அந்த 14 ராட்சசாலையும் வதம் பண்ணிடுறார். அப்பதான் அந்த கரதூஷணாளுக்கு தெரியறது, ஓஹோ இது வந்திருக்கிறது வந்து சாதாரணப்பட்டவா கிடையாது போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு 14,000 பேர் வந்து நிக்கிறா. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆகாசத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் சுத்தி நிக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றா, சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகஷ்ட ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஒரு பக்கம் 14,000 ராட்சசர்கள் இருக்கா, ஒரு பக்கம் ராமர் தனி ஒருவரா நிக்கிறார். இது ரொம்ப அதர்மமான ஒரு யுத்தமா இருக்கே, இவரால எப்படி 14,000 பேரை வதம் பண்ண முடியும் அப்படின்னு நிக்கிறாளாம். குரோதமாகாரய தீவிரம் வதார்த்தம் சர்வரக்ஷசாம். குரோதம் ஆகாரய தீவிரமான கோபத்தை எடுத்துண்டாராம் ராமச்சந்திர பிரபு. எடுத்துண்டு அந்த 14,000 ராட்சசர்களையும் ஒரே 1.5 முகூர்த்தத்துல கொன்னு குவிச்சுடுறாராம். அப்போ அந்த கரதூஷணன் திரிஷிரசு அந்த எல்லாரையும் வதம் பண்ணிடுறார். அகம்பனன் அப்படிங்கிற ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போறானாம் ராவணனுடைய அரண்மனைக்கு போயிட்டு. இந்த மாதிரி ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாரும் போயாச்சு, கரண் போயாச்சு, தூஷணன் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இங்க ஓடி வந்திருக்கேன் அப்படின்னோடனே ராவணனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடுது கோவத்துல. எனக்கு அப்பிரியமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு அது இந்திரனா இருந்தாலும் சரி, குபேரனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, எப்படி வந்து தப்பிச்சு போக முடியும், யாராலையும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னோடனே அகம்பனன் அங்க ஒரு ராமாயணத்தை சொல்றானாம். இந்த ராமர் அப்படிங்கிறவர் தசரதருடைய புத்திரராம். இந்த ராமன் அவர்தான் ஒண்டியாளா வந்திருக்கார், பெரிய பலசாலியா இருக்கார் இந்த ராமன். அவர்தான் இந்த ஜனஸ்தானத்துக்கு வந்து கரணையும் தூஷணையும் திரிஷிரசையும் அழிச்சிருக்கார். 14,000 ராட்சசர்கள் நீ அங்க வச்சிருந்தவா எல்லாரும் போயாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த ராமன் யாரு, இந்திராதி தேவர்களோட வந்திருக்கானா, அவனுக்கு இந்திரர்கள்லாம் சப்போர்ட் பண்றாளா அப்படின்னு கேக்குறானாம். அப்ப அகம்பனன் சொல்றா, ராமனுடைய பெருமையையும் பலத்தையும் எடுத்து சொல்றானாம். இல்ல, அவன் பேர் ராமன், அவன் வந்து தசரதனுடைய புத்திரன், வில்லாளிகள்லயே ரொம்ப சிறந்தவனா இருக்கான், நிறைய திவ்யமான அஸ்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அவனுடைய முகம் பார்த்தாக்கா பூர்ணச்சந்திரன் ஆட்டம் இருக்கு. இங்க பாருங்க மறுபடியும் அந்த பூர்ணச்சந்திரன் சந்திரானனம் அப்படின்னு அந்த அவருடைய திருமுகத்தை ரசிக்கிறான் இந்த இடத்துல அகம்பனனும். அவருடைய ரூப வர்ணனைய சொல்லிட்டு இருக்கான். பேசினா அவருடைய குரலை கேட்டாலே அப்படியே அந்த துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குற மாதிரி இருக்கு. அவர் கூட அந்த ராமரோட அவருடைய தம்பி லக்ஷ்மணனும் இருக்கான். எந்த தேவர்களும் அவர் கூட இல்ல, ராம பானங்கள் தான் இந்த 14 பேரையுமே வதம் பண்ணித்து அப்படின்னு உடனே அவர் நினைச்சாக்கா இந்த உலகத்தையே அழிச்சுட்டு புனக மறுபடியும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய தகுந்தவர், அவ்வளவு சக்தி கொண்டவரா இருக்கார். தேவர்கள் ஆகட்டும் ராட்சசர்கள் ஆகட்டும் யாருமே அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூரரா இருக்கார். அதனால நான் சொல்லக்கூடியதை நீ கவனமா கேளு. அந்த ராமருக்கு ஒரு பாரியா இருக்கா, ஒரு பத்னி இருக்கா, சீதைன்னு பேரு, ரொம்ப ரூபவதியா இருக்கா. அவளை நீ தூக்கிட்டு வந்துட்ட அப்படின்னாக்கா அந்த ராமனை நீ சீக்கிரமா வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அந்த அகம்பனன் தான் கொடுக்குறான்.
அப்போ ராவணனுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துதான். சரி உடனே நானே போய் நாளைக்கே காலங்கார்த்தால போய் அந்த சீதையை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு தயாரா நாளை மறுநாளைக்கு கிளம்பி போறான். அப்போ ராவணன் கிளம்பி மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றான். அப்ப மாரீச்சனும் அவனை வரவேற்று அவனுக்கு வந்து அன்னபானங்கள்லாம் கொடுத்துட்டு மெதுவா கேக்குறான், என்னப்பா ராவணா இந்த பக்கம் வந்திருக்கியே, இங்க கிளம்பி வந்திருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு. ராவணனுக்கு மாமா மாரீச்சன். சோ மாமா நீ வந்து இந்த ராமன் ஒருத்தன் வந்திருக்கானா இந்த ஜனஸ்தானத்துக்கு, அவன் வந்து நம்மளுடைய ராட்சசர்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டானாம். அதனால நான் போய் அவனுடைய மனைவியை தூக்கிட்டு வரப்போறேன். மனைவியை பிரிஞ்சிருக்கக்கூடிய ராமர் ரொம்ப பலவீனமா இருக்கும் போது நான் வந்து ராமன் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டே போற உடனே மாரீச்சன் கேக்குறார், உனக்கு ரொம்ப யாரோ கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்திருக்கா? யார் இந்த ஐடியாவை கொடுத்திருக்கா? யார் உனக்கு இந்த மாதிரி சொல்லித்தரா? ராமன் வந்து நர ரூபத்துல இருக்கக்கூடிய சிங்கம்பா. அந்த சிங்கத்தை அனாவசியமா நீ தட்டி எழுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த லங்கைக்கு நீ இப்பவே திரும்பி போ. உன் மனைவி மக்களோட சந்தோஷமா நீ உன்னுடைய குடும்பத்தாரோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு உடனே ராவணனும் அந்த அந்த க்ஷணம் மனசு மாறி மறுபடியும் திரும்பி லங்கைக்கே திரும்பி போயிடுறான். அப்ப வந்து எதுவுமே பண்ணல, அவன் திரும்பி போயிடுறான் லங்கைக்கு. அப்போ மறுபடியும் மறுநாளைக்கு சூர்பனக்க ஓடி வரான். அவனுடைய அரண்மனைக்கு ஓடி வந்துட்டு இங்க வந்து ஒரே ஒரு ராமன் அவன் தனியா வந்து 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணிருக்கான், கரதூஷணாதிகளை வதம் பண்ணிருக்கான். நீ என்னமோ இங்க அரியாசனத்துல உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ரிஷிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான். இங்க என்ன அந்த தண்டகாவனமே ரொம்ப அமைதி ஆயிடுத்து, ராட்சசர்கள்லாம் போயாச்சு, ரிஷிகள்லாம் இப்போ சௌக்கியமா இருக்கா. உன்னுடைய ராஜ்யத்துல என்ன நடக்கிறதுன்னு உனக்கு ஏதாவது தெரியறதா ராவணா அப்படின்னு சரமாரியா கேட்டுட்டே போறாளாம். அப்போ மறுபடியும் இந்த சூர்பனக கிட்ட கேக்குறான், யார் ராமன், அவனுக்கு யார் தைரியத்தை கொடுக்குறா, நீ எல்லாத்தையும் எனக்கு முதல்ல சொல்லு அப்படின்னு உடனே சூர்பனக்க சொல்றா, அவன் தசரதனுடைய புத்திரன். மறுபடியும் ஆரம்பிக்கிறான், தசரதனுடைய புத்திரன் 1.5 முகூர்த்தத்துல தனியா அவன் ஒருத்தனாகவே நின்னு 14,000 பேரையும் வதம் பண்ணிட்டான். அந்த அவனுக்கு ஒரு பாரிய இருக்கா, ரூபவதியா இருக்கா சீத்தன்னு. அவளை உனக்காக தூக்கிட்டு வரலான்னு நான் போகும்போதுதான் இதோ பத்தியா என்னுடைய காது மூக்கெல்லாம் அறுத்து விட்டுட்டான். அதனால அந்த மாதிரி ஒரு அழகிய நீ மனைவியா அடைஞ்சே தீரணும். அதனால நீ போய் அதுக்கான வழிய பாரு அப்படின்னு அவளுக்கு வந்து அவ தூண்டி விடுறா. மறுபடியும் அந்த சூர்பனக சொன்னதை கேட்டுட்டு மறுபடியும் இவன் தேரெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு வரானாம். அங்க வந்து அந்த மாரீச்சன் வந்து மான் தோல் மரவுரி எல்லாம் தரிச்சுட்டு ஒரு தவசி கோலத்துல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். அப்போ மாரீச்சன் கிட்ட போய் சொல்றானாம் ராவணன், நீ வீரத்துல தைரியத்துல உனக்கு வந்து ஈடு யாருமே கிடையாது. நீ ஒரு மாயாவி மானாட்டமா ஒரு வேஷம் போட்டுண்டு நான் சொல்றபடி நீ செய்யு, நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாராம், அந்த மாரீச்சன் சொல்றான், நீ உனக்கு யார் இந்த மாதிரி சொல்றான்னு தெரியல. அந்த ராமனை பத்தி எனக்கு நன்னா தெரியும். இந்த இந்த மாதிரி நீ மான் வேஷம் போட்டுட்டு நான் போறதோ, சீதைய நீ பிடிக்கிறதோ, இல்ல சீதைய தேடிட்டு வரும்போது ராமலட்சுமணால வதம் பண்றதோ, அதெல்லாம் எதுவுமே நடக்கிற காரியம் கிடையாது. அதனால ராமனெல்லாம் நீ அழிக்கவே முடியாது. அந்த ராமன் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, ஏதோ அங்க ராஜ்யம் இல்லைன்னு துரத்தி விட்டுட்டா ராமன் வேற வழி இல்லாம காட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கியா? அப்பாவுடைய வாக்க சத்தியம் பண்றதுக்காக, அப்பா வாக்க காப்பாத்துறதுக்காக தானே கிளம்பி வந்திருக்கக்கூடிய புருஷ சிம்மம் அந்த ராமச்சந்திர பிரபு. அதனால நான் சொல்றதை கேளு. சுபாகு மாரீச்சன்னு நாங்க 2 பேர் தாட்டகையோட பிள்ளைகள் இருந்தோம் இல்லையா, இவா 2 பேர் தான். அதுவும் 12 வயசா இருக்கும் போது. இப்போ நன்னா வளர்ந்திருக்கார். ஆனா 12 வயசு குழந்தையா இருக்கும் போதே கதர் அடிச்சிருக்காரு அந்த இடத்துல. அந்த சித்தாசிரமத்துக்கு வந்து தாட்டகைய வதம் பண்ணி, சுபாகுவ வதம் பண்ணி, மானவ ஆஸ்திரத்தால எண்ணெய் கொண்டு கடல்ல போட்டு இத்தனையும் அந்த 12 வயசு குழந்தையா இருக்கச்சே பண்ணிருக்கார். அவருடைய பராக்கிரமம் என்னன்னு உனக்கு புரியல. என் பேச்ச கேளு. சீதையை அபகரிச்சன்னா உனக்கு மட்டும் இல்ல ராவணா, இந்த ராவணுக்கு இந்த ராட்சச குலத்துக்கே பெரிய நாசம் ஏற்படும். இந்த ரகாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய எந்த வார்த்தை, ரத்னம் ரதம் அப்படின்னு ரேல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை எது கேட்டாலும் எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த இடத்துல காட்டுல உட்கார்ந்துட்டு கதவை பூட்டிண்டு நான் மாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாத. ராமரோட சண்டைக்கு போறது அப்படிங்கிறது உச்சிதம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு உடனே ராவணனுக்கு கோவம் வந்துடுத்து. நான் என்ன உன்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னா, நீ என்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன், நான் சொல்றதான் நீ கேட்கணும். இது என்னுடைய ஆர்டர், நான் உன்கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்க வரல அப்படின்னு உடனே அவர் பார்த்தார் மாரீச்சன், இவன் கையால நம்ம சாகிறத விட ராமர் கையால நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராராம். மாரீச்சனும் கிளம்பி வரானாம் ராவணனோட. அப்போ ஒரு தங்க மானாட்டமா மாறிட்டு அந்த ராமலட்சுமணா சீதை அவருடைய பர்ணசாலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மான் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இந்த மானை பார்த்துட்டு மத்த மிருகங்கள்லாம் அந்த மான் பக்கத்துல வருது. ஆனா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூந்து பார்த்துட்டு எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுறது, ரொம்ப தூரம் தள்ளி ஓடுறது. இத லக்ஷ்மணர் பார்த்துட்டே இருக்கார். இது என்னமோ அதிசயமான ஒரு பிஹேவியரா இருக்கே எல்லா மிருகங்களும் அப்படின்னு பாக்குறார். அப்போ சீதையானா அதை பார்த்துட்டு,
ஆஹா இந்த மான் எவ்வளவு அழகா இருக்கு, தங்க மானா இருக்கு, இந்த மானை எடுத்துட்டு நம்ம கௌசல்யா அம்மாக்கு திரும்பி போகும்போது கௌசல்யா அம்மாக்கு பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு ராமர் கிட்ட போய் எனக்கு அந்த மானை பிடிச்சு தாங்கோ, நான் இந்த மானை வந்து எனக்கு கௌசல்யா அம்மாக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசையா இருக்குன்னு ராமர் அப்படியே உருகி போயிட்டாராம். இத்தனை வருஷமா இவ வந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இன்னைக்குதான் இந்த மான் வேணும்னு கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு சொல்றார், நீ வந்து சீதைய இந்த மானை எனக்கு நான் மானை பிடிச்சுன்னு வரதுக்காக நான் போக போறேன் அப்படின்னு சொல்றவனே அப்போ ராமர் காமிக்கிறார், அந்த அந்த மானை பார்த்து காமிக்கிறார். பஷ்ய லக்ஷ்மண வைதேகியாக ஸ்பிருகாம் மிருககதாமிமாம் ரூப சிரேஷ்ட தயாகேஷ மிருகோத்யன பவிஷ்யதி. லக்ஷ்மணா இந்த மானை பாரு, இந்த மாதிரி ஒரு மானை குபேரனுடைய ஒரு ஒரு வனத்திலையும் நான் பார்த்தது இல்ல, இந்திரனுடைய ஒரு 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 உத்தியானத்திலையும் நான் பார்த்ததே இல்ல, ஆனா நீ இந்த மான் மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லைன்னு லக்ஷ்மணர் சொல்றார். அண்ணா கொஞ்சம் பாருங்கோ, மத்த மான்கள்லாம் அந்த மான் கிட்ட வருது, ஆனா அந்த மானை பார்த்துட்டு கொஞ்சம் மோப்பம் பிடிச்சிட்டு ஓடி போயிடுறது பாருங்கோ. எனக்கு என்னவோ இது மாரீச்ச நாட்டமா தோன்றது. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரீச்சன் இந்த மாதிரி வேற வேற வேஷங்கள் எடுத்துன்னு வந்து எல்லா ரிஷிகளையும் சாதுக்களையும் வதம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றார். அப்ப ராமர் சொல்றார், ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இது மாரீச்சனா இருந்தா அவனை வதம் பண்ணிட்டு வரேன், இது மானா இருந்தா இதை பிடிச்சுன்னு வந்து நான் வந்து சீதை கிட்ட கொடுக்குறேன், வைதேகி கிட்ட கொடுக்குறேன், நீ இங்கேயே இரு, நீ சீதைக்கு காவலா இங்கே இரு, நான் சீக்கிரமா போய் அந்த மானை பிடிச்சுன்னு வந்துடுறேன், எல்லா பக்கத்துலயும் ஆபத்து நிறைஞ்சிருக்கு, அதனால இந்த காட்டுல சீதையை தனியா விட்டுட்டு வந்துடாத, அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னார். தன்னுடைய வில்லையும் அம்பரா துணியையும் எடுத்துட்டார், அந்த மானை துரத்திட்டு போறார். அந்த மானும் துள்ளி குதிச்சு குதிச்சு ஓடி போயிட்டே இருக்கு. அப்போ ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டான் அந்த மான். ராமர் தன்னுடைய வில்லால அந்த அம்ப பூட்டினார், அந்த மானை அடிச்சுட்டார். அந்த மானை அடிச்சு கீழே விழுந்த உடனே அப்போ அதுக்கு அந்த மான் ரூபம் போயிட்டு அந்த மாரீச்சனுடைய ரூபம் வந்துட்டும் அதே ராமருடைய குரல்ல ஹா லக்ஷ்மணா ஹா சீதே அப்படின்னு கத்தின்டே விழுந்தானாம் அந்த மாரீச்சன். அப்போ ராமருக்குள்ள ஒரு பயம் ஏற்படுறது, இது வந்து லக்ஷ்மணன் சொன்ன மாதிரியே இது மாரீச்சனாதான் இருக்கு, அப்போ என் குரல்ல வேற கத்தின்ட்டு விழுந்திருக்கான் கீழே, அங்க சீதையுடைய மனநிலை எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னுட்டு அங்கிருந்து தலதெறிக்க ஓடி வரார். மறுபடியும் பர்ணசாலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார். பயம் வந்துடுத்து ராமருக்கு. இங்கேயோ இந்த குட்டியில வந்து சீத்தை வந்து கேட்டுட்டான். ராமருடைய குரல் கேட்ட உடனே லக்ஷ்மணரை கூப்பிட்டு உடனே கிளம்பி போ, ராமருக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன், நீ போய் உன்னுடைய அண்ணாவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு லக்ஷ்மணர் சிரிச்சுட்டே சொன்னாராம். அம்மண்ணி உங்களுக்கு தெரியாதா, ராமனுக்கு தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ ராட்சசர்களாலேயோ யாராலையுமே எந்த துன்பமும் வர முடியாது, நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்கோ அப்படின்னு சீதை சொன்னாலாம். நீ வந்து ஒரு நண்பன் வேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷம் நீனு, ஏன் நீ வந்து அண்ணாக்கு போய் ஹெல்ப் பண்ணாம உனக்கு இங்க இருக்கணும்னு எதுக்காக நீ இங்க இருக்க, இங்க இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன நீ போய் முதல்ல உங்க அண்ணாவை பாரு அப்படின்னு கொடிய வார்த்தைகள், ஒரு விஷம் கக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை லக்ஷ்மணரை பார்த்து சொல்றாளாம். அப்போ சொல்றார் லக்ஷ்மணர் அழகா சொல்றார், பன்னகாசுர கந்தர்வ தேவ மானுஷ ராட்சசைஹி அசக்தியஸ்தவ வைதேகி பர்த்தா ஜேதும் ந சம்சய. மன்னி நீங்க கவலைப்படாதீங்கோ, சந்தேகப்படாதீங்கோ, பன்னகர்கள் ஆகட்டும் கந்தர்வர்கள் ஆகட்டும் தேவர்கள் ஆகட்டும் மனுஷர்கள் ஆகட்டும் யாரும் அண்ணாவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம்னு சொன்ன போதும் அந்த அந்த மாரீச்சன் தான் கண்டிப்பா ஒரு மிருக வேஷம், ஒரு அந்த மான் வேஷத்துல வந்திருக்கணும், அந்த மாரீச்சனுடைய வேலையாதான் இருக்கணும், இது மாயாவி வேலையா இருக்கணும், அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்கோ. இங்க நம்ம 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணினதுல இருந்து நமக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆயிட்டா, சுத்தி நிறைய ராட்சசர்கள் துர்நிமித்தங்கள்லாம் எனக்கு தெரியறது, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாராம் லக்ஷ்மணர். அப்பையும் மறுபடியும் ரொம்ப கடுமையா பேசின உடனே லக்ஷ்மணருக்கு மனசு ரொம்ப நொந்து போயிடுறது. கமிஷ்யே யத்ர காகுத்ஸ்தஹ ஸ்வஸ்தி தேஸ்து வரானனே, நான் ராமர் இடத்துக்கு கிளம்புறேன், ராமன் எங்க இருக்காரோ அங்க போறேன் நானு, வன தெய்வதைகள்லாம் உங்களை ரட்சிக்கட்டும், நீங்க இந்த கிரகத்தை விட்டு இந்த குடியில விட்டு வெளியில வராதிங்கோ, இங்க இருக்கக்கூடிய வனதேவதைகள்லாம் உங்களுக்கு ரட்சணம் பண்ணட்டும், துர்நிமித்தங்கள்லாம் நிறைய தெரியறது, நான் திரும்பி வரும்போது உங்களை பாப்பேனோ மாட்டேனோ எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொன்னதை கேட்டுட்டு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர். அப்போயும் சீத்தை சொல்றா, ராமர் இல்ல அப்படின்னா நான் என்னுடைய உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்க சகிக்கல லக்ஷ்மணருக்கு, கிளம்பி போறாராம். அப்போ கைகளை கூப்பிண்டு சீதைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு லக்ஷ்மணர் கிளம்பி போறாரு அந்த இடத்துல இருந்து. லக்ஷ்மணரும் போயாச்சு, இப்ப யாருமே இல்ல அந்த குட்டியில. அப்ப ராவணன் ஒரு கபட்ட சன்னியாசி ஆட்டமா வேஷம் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு 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 கையில ஒரு பாத்திரத்தை ஏந்திண்டு ஒரு கமண்டலத்தை எடுத்துட்டு அந்த பக்கம் வரான். அப்போ சன்னியாசி கோலத்துல இருக்கக்கூடிய அவனை பார்த்துட்டு சீத்தை வந்து அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்துட்டு, என்னுடைய ஆத்துக்கார் இப்பதான் வெளியில போயிருக்கார், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவார், எல்லாருக்கும் சேர்ந்து நான் போஜனம் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராவணன் கேட்கிறான், நீ யாரு, இவ்வளவு ரூபவதியா இருக்கே, இந்த காட்டுக்கு
எதுக்கு வந்திருக்க அப்படின்னோடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் அருவருப்பா இருக்கு அவனோட பேசுறதுக்கே. ஆனாலும் சொல்றாளாம், இந்த மாதிரி நான் தசரதனுடைய மாட்டு பொண்ணு, என்னுடைய பர்த்தா ராமச்சந்திர பிரபு இப்பதான் காட்டுக்கு போயிருக்கார், அதனால இப்ப வந்துடுவார், நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்ன உடனே ராவணன் வந்து தன்னுடைய ஒரு சுய ரூபத்தை எடுத்துட்டான். சீதா, நான் ராவணன், நான் லங்கையுடைய ராஜா, நான் தான் ராவணன், உன்னை வந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு பட்டத்து ராணி ஆக்கறேன். இங்க வந்து 5000 சேடிமார்கள் உனக்கு அங்க சேவகம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கா, நீ என்னோட லங்கைக்கு வா அப்படின்னு உடனே அவளுக்கு வந்து கோபம் வருது சீதைக்கு. சர்வ லட்சணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய சத்யசந்தர் தர்மாத்மா என்னுடைய ராமன், ராமனுடைய பத்னி நானு, அந்த ராம பத்னியா இருக்கக்கூடிய என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ பேசுறியா? ராமர் ஒரு சிங்கம், நீ வந்து ஒரு ஓநாய். ராமர் வந்து கடல்னா நீ ஒரு சின்ன மடுவாட்டம் இருக்க. அவர் எங்க இருக்கார், நீ எங்க இருக்க? அவர் வந்து தங்கம், நீ இரும்பு. அவர் அவர் வந்து யானையாட்டமா கஜகத்தியில இருக்கக்கூடியவர், நீ ஒரு நாயாட்டமா இருக்க இந்த இடத்துல. ராமர் கருடன், நீ காக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ற தப்பால உன்னுடைய குலத்துக்கே நாசம் ஏற்பட போறது அப்படின்னு சொல்றாளாம். அப்போ ராவணன் தன்னுடைய சுய ரூபத்தை, அந்த ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு அவளுடைய கூந்தல ஒரு கையால பிடிச்சான். அவளையும் தூக்கி ஒரு கையால எடுத்து அவளுடைய தேர்ல உட்காத்தி வச்சானா. உட்காத்தி வச்சுட்டு அவன் கிளம்புறான் அந்த இடத்துல. அப்போ கதர்ரா சீத்தை, அந்த அங்க இருக்கக்கூடிய கர்ணிகார புஷ்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு, ராமர் வந்தா சொல்லுங்கோ, ராவணன் என்ன தூக்கிட்டு போறான்னு சொல்லுங்கோ. ஹே மால்யவான், ஹே பிரஸ்ரவண மலைகளே, ராவணன் என்ன தூக்கிட்டு போறான்னு சொல்லுங்கோ. ஹே கோதாவரி, நீ ராவணன் என்ன தூக்கிட்டு போறான்னு ராமன் கிட்ட சொல்லு அப்படின்னு கதறிண்டே போறாளாம். அப்போ இப்படி அவ கதறிண்டே போகும்போது அங்க ஜட்டாயு இருக்கார். ஆஹா, இது சீதாமாவோட குரலா கேட்கறதே அப்படின்னு பாக்குறார். ராவணன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து அப்படி ஒரு அழகால அவனை வந்து அங்கங்க கொத்தறார். அவனுடைய கிரீடத்தை தூக்கி போடுறார், அவனுடைய வாளை உடைக்கிறார், அவனுடைய வில்ல உடைக்கிறார், அவனுடைய அந்த தேர் பயின்று இருக்கக்கூடிய அந்த குதிரைகளை எடுத்து கீழே போடுறார், எல்லாத்தையும் துவம்சம் பண்றார். ஆனா வயசானவர், விருத்தர் இல்லையா, அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. இந்த ராவணன் என்ன பண்ணா, இன்னொரு வாளை எடுத்தான், அவருடைய சிறகுகளை வெட்டி கீழே தள்ளிடுறான். அப்படியே அந்த ரத்த வெளாரில அப்படியே கீழே கிடக்காரு. ஆனா சீத்தை சொல்றா, கொஞ்சம் தாங்கி பிடிச்சுக்கோங்க, உயிரை ராமன் கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்கோ அப்படிங்கிறாளாம். அப்போ ஜட்டாயு கீழே விழுந்து கிடக்கிறார். சீதாமாவை தூக்கிட்டு போயிடுறான், ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்கு மேல போகும்போது கொஞ்சம் வானரர்கள்லாம் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறா. தன்னுடைய புடவையில தலைப்பிலேருந்தே கொஞ்சோண்டு ஒரு துணியை கிழிச்சு தன்னுடைய ஆபரணங்கள் கொஞ்சம் எடுத்து அதுல மூட்டையா கட்டி அந்த வானரர்களுக்கு நடுவுல போட்டுட்டாளாம். இவனும் தூக்கிட்டு போயிடுறான், அசோகவனத்துக்கு எடுத்துட்டு போய் ராட்சசிகளுக்கு நடுவுல உட்காத்தி வச்சுடுறான். அப்ப ராமர் திரும்பி ஓடி வந்துட்டு இருக்காரு இல்லையா. ஓடி வந்துட்டு இருக்கும்போது மனசு பதபதப்போட வரும்போது பார்த்தா எதிர்க்க லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனேவே இவருக்கு மனசு உடைஞ்சு போயிடுறது. என்னமோ அனர்த்தம் நடந்திருக்கு அப்படின்னுட்டு லக்ஷ்மணரை திட்டுறார். உன்னை வராத, நீ அங்கேயே இருன்னு சொன்னேனே லக்ஷ்மணா அப்படின்னு. உடனே லக்ஷ்மணருக்கு தாங்கல. மன்னி இந்த மாதிரி எல்லாம் பேசினா அண்ணா, அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னு. அவ பயத்துல பேசிருப்பாப்பா, ஒரு பெண் ஹிருதயம், அது உனக்கு புரியலையா? என்னுடைய வார்த்தையை மீறி நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சுட்டு ஓடுறாரு மறுபடியும் பர்ணசாலையை நோக்கி. ரொம்ப தூரம் போய் அங்க போய் பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்ல, அப்படியே சூன்யமா இருக்கு. அந்த ஆசிரமமே அப்படியே சூன்யமா இருக்கு அந்த குடிலே. அப்பதான் தெரியறது சீதையை யாரோ எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு. ரொம்ப தூரம் நடந்து வந்து பாக்குறாளாம். அப்போ யாரும் எதுவுமே எங்கேயுமே ஒரு தடமே தெரியல. அப்போ ராமர் கேக்குறார், சூரிய பகவானே, நீங்க தானே எல்லாத்துக்கும் சாட்சியா பாத்துட்டு இருக்கேள், நீங்க சொல்லுங்கோ. வாயு பகவானே, நீங்க தானே எல்லாருக்குள்ளயும் பிராணனா இருக்கேள், நீங்களாவது சொல்லுங்கோ சீதை எங்க அப்படின்னுட்டும். அப்ப சூரியனும் வாயுவும் வாயை திறக்கல. ஆனா இந்த சூரிய புத்திரனா இருக்கக்கூடிய சுக்ரீவனும் வாயு புத்திரனா இருக்கக்கூடிய ஹனுமாரும் தான் இவர் இந்த சீதையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்க போறா, மறுபடியும் பட்டாபிஷேகத்துக்கு ஹேதுவா இருக்க போறது இல்லையா. அப்போ அந்த தேவதைகள் எல்லாமும் காப்பாத்த போறா. ஆனா இப்ப பார்த்தாக்கா வெறும் அந்த கொஞ்சம் நிறைய மான்கள்லாம் நின்னுட்டு இருக்கு. அதெல்லாம் தன்னுடைய கொம்பால ஒரு செய்கை பண்றது. இந்த தெற்கு திசையை நோக்கி போங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ராமனும் அந்த திசையிலேயே ஓடி வரார். அங்க பார்த்தாக்கா ஒரு ரத்த வெளாரியில ஏதோ ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கு. கிட்ட ஓடி போய் பார்த்தா ஜட்டாயு அதை எடுத்து அப்படியே மடியில வச்சுட்டாராம். ஜட்டாயு எடுத்து மடியில வச்சுக்கிறார். அப்போ ராவணன் தான் உன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போயிருக்கா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட சண்டை போட்டேன், அவன் என்னுடைய சிறகுகளை வெட்டிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு ஆறுதல் சொல்றாராம் ஜட்டாயு. விந்தோ நாம முகூர்த்தோசௌ சச்சகா குஸ்தனாபுதத் த்வத்ப்ரியாம் ஜானகீம் ஹிருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரஹ. அவன் எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறது விந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்த முகூர்த்தத்துல எடுத்துட்டு போயிருக்கிறதுனால உனக்குதான் ஜெயம் கிடைக்கும், நீ இழந்த பொருளை திருப்பி அடைஞ்சுடுவ, சீத்தை உனக்கு திருப்பி கிடைச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு
அவரால அதுக்கு மேல பேச முடியல. அவர் அப்படியே தலைய சாய்ஞ்சுடுறார் ராமர் மேல. ராமர் வந்து லக்ஷ்மணர் கிட்ட சொல்லி சிதைய மூட்ட சொல்றார். அந்திம சம்ஸ்காரங்கள ஜட்டாயுக்கு தானே பண்ணி வைக்கிறாராம். ஜட்டாயு மோட்சத்தை அடையறார் அந்த இடத்துல. பகவான் ஒரு பறவைக்கு மோட்சம் கொடுக்கிறார் அப்படிங்கறத இங்க பாக்குறோம். அங்கிருந்து கிளம்பி வரா கபந்தன் அப்படின்னு ஒரு ராட்சசன். அவனுக்கு என்னன்னா வயத்துலதான் வாயே இருக்குமா. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தோட இருக்கக்கூடியவன். அவன் ராமனால அடிக்கப்பட்டு கீழே விழறான். அப்போ தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாபம் அதை சொல்லிட்டு தன்னை தகனம் பண்ண சொல்லி கேட்டுக்கிறானாம். எனக்கு எப்படியாவது சாப விமோச்சனம் கொடுங்கோ அப்படின்னு அவனுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அப்போ அவன் தான் சொல்றான், அந்த கபந்தன் தான் சொல்றான், இந்த பக்கமாவே போனேன்னா ரிஷிமூக பர்வத்துக்கிட்ட சுக்ரீவன் ஒரு வானரன் இருக்கான். அவன் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணுவான். அங்க போங்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி சபரியுடைய ஆசிரமம் இருக்கும். அந்த சபரியையும் போய் பார்த்துட்டு அந்த சபரியுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு போங்கோ அப்படின்னு சபரியுடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்து வரா. இந்த சபரி யாரு அப்படின்னா அவள் வந்து ஒரு வேடுவச்சி, ஒரு ஹண்ட்ரஸா இருக்கா. அவளுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. அந்த காட்டு பகுதியிலேயே வளர்ந்த பெண் அவள். காத்தால எழுந்த உடனே ஒரு 4-5 மிருகங்களை அடிச்சு கொல்லுவா. அந்த மிருகங்களை அன்னைக்கு முழுக்க வச்சுட்டு பக்ஷணம் பண்ணுவா. மறுநாளைக்கு எழுந்து மறுபடியும் இதே வேலையை பண்ணுவா. இதுதான் தெரியும் அவளுக்கு. ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும் போது என்ன அர்த்தம், அந்த ராட்சசி அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ராட்சச ரூபத்துல அப்படி பயங்கரமா இருக்கக்கூடிய அவள் என்ன பண்றா, மதங்க மகரிஷியுடைய ஆசிரமத்தோடைய சமீபத்துக்கு வரா. அப்ப அங்க பாத்துட்டு ஆஹா இது ஏதோ ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்க யாரு இருக்கான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து வேடு வச்சு அவன் நிக்கிறா அந்த ஆசிரமத்துக்கிட்ட. அப்போ அவளுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா ஆயிடுறது. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச், சொல்ல முடியாத ஒரு ஒரு அமைதியான ஒரு உணர்ச்சி ஏற்படுறது அந்த இடத்துல. இங்க வந்தாலே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு அமைதியா இருக்கா மாதிரி இருக்கே, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்னு பாக்குறா. அப்ப மதங்க மகரிஷி தன்னுடைய சிஷ்யர்களோட வெளியில வர, அந்த சிஷ்யர்கள்லாம் அந்த பாதையெல்லாம் பெருக்கி அவருக்கு வழி பண்றத பாக்குறா. அவ எல்லாருமா சேர்ந்து அந்த நதி கரைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அங்க வந்து அவர்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றத பாக்குறா. இதே மாதிரியே ஒரு 2-3 நாளைக்கு பாக்குறாளா. இங்க வந்தாலே ரொம்ப நன்னா இருக்கு, அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு என்ன பண்றா, இவாள்லாம் 3 மணிக்கு கார்த்தால எழுந்து கிளம்புறானா, இவர் 2 மணிக்கே அந்த இடத்துல வந்து அந்த பாதையெல்லாம் சுத்தம் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த பாதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போறாளாம். இப்படியே 2 நாள் நடக்கிறது. மதங்கர் தான் இதை நன்னா அவர் நோட் பண்றார். அப்போ மதங்கர் சிஷ்யாள்கிட்ட எல்லாம் கேட்கிறார், இது யாரோ இங்க நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இதை யாரோ பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கே, யாருன்னு பாத்துண்டு வாங்கோ அப்படின்னு மறுநாளைக்கு சிஷ்யாள்லாம் அதுக்கு முன்னாடியே எழுந்து காத்துட்டு இருக்கா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு. அப்போ இந்த வேடுவச்சி வந்து அந்த இடத்துல கிளீன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவ வந்து சொல்றா, எங்களுடைய குருநாதர் உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருன்னு. அவ ரொம்ப பயப்படுறா. இந்த சின்ன கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு போறேன், என்ன தடுத்துறாதீங்கோ, எனக்கு இந்த கைங்கரியத்தை கொடுங்கோன்னு. உன்னை தடுக்கிறதுக்காக கூப்பிடலாமா, குருநாதரை தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிடுறோம், நீ எங்களோட வா அப்படின்னு உடனே மதங்கருடைய ஒரு தரிசனம், அப்பேற்பட்ட ஒரு குருவுடைய தரிசனம், பிரதம தரிசனம் அந்த இடத்துல அவளுக்கு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே மனசு அமைதி ஆயிடுறது. இப்ப மதங்கர் சொல்ற, நீயே இந்த கைங்கரியத்தை பண்ணு, நித்தியம் நீயே தண்ணி கொண்டு வா, நீயே புஷ்பத்தெல்லாம் பறிச்சு வை, நீயே இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் சுத்தம் பண்ணி வை அப்படின்னு சொல்றாராம். அப்ப சபரி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அப்போ மதங்கர் வந்து கிளம்ப வேண்டிய காலம் வந்துடுத்தோ. வந்த உடனே தன்னுடைய சிஷ்யர்கள் ஒருத்தரையா கூப்பிட்டு கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஒருத்தர் வந்து எனக்கு நல்ல வாக்கு வன்மை வரணும், அதை கொடுங்கோ அப்படின்னு தந்தாச்சு வச்சுக்கோ அப்படின்றார். இன்னொருத்தர் வந்து எனக்கு நன்னா கவிதை எழுத வரணும் அப்படின்னு கேட்டாராம். உனக்கு வேண்டியதை நீ வச்சுக்கோ அப்படின்னு எல்லாருக்கும் அவரவர்கள் என்னென்ன கேட்கிறாள். ஒருத்தர் வந்து யோக சித்தி வேணும்னு கேட்கிறார், அவருக்கு அதை கொடுக்குறார். இப்படி எல்லாரும் கொடுத்த உடனே சபரி மட்டும் எங்கேயோ நின்று கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காவோ, அவளை போய் சபரியை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னாராம் மதங்கர். போய் கூட்டின்னு வந்த உடனே இந்த மாதிரி நான் கிளம்ப போறேம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு உடனே சபரி வந்து கதர்றா கண்ணீர் விட்டு, நீங்க இல்லாத லோகத்துல எனக்கு என்ன வேலை, என்னையும் கூட்டிட்டு போயிடுங்கோ அப்படின்னு உடனே அவளை கூப்பிட்டு தாரக நாமமா இருக்கக்கூடிய ராமநாமத்தை உபதேசம் பண்றார். அப்போ சபரி கேக்குறா, இது என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே, நீ அர்த்தத்தை தேடி நீ போக வேண்டாம், அர்த்தம் உன்னை தேடிட்டு வரும். இந்த ராமநாமத்தை ஜப்பம் பண்ணிட்டு இந்த ஆசிரமத்திலேயே இரு. ஆனா நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன், என்னுடைய சாநித்தியத்தை நீ உணர்ந்துட்டே இருப்ப. இப்போ காய போட்டிருக்கு இல்லையா, ஈரத்தோட இருக்கக்கூடிய அந்த மர உரி இருக்கே, அந்த மர உரி என்னைக்குமே ஈரமாகவே இருக்கும். அதே மாதிரி நான் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாலையை எடுத்து போட்டுட்டு போறேன், அந்த மாலை என்னைக்குமே வாடாது. இங்க இருக்கக்கூடிய காய் கனிகள்லாம் என்னைக்குமே வீணா போகாது. அது உனக்கு காமிச்சு கொடுக்கும் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கறது. இங்க அதெல்லாம் அடையாளங்களா இருக்கும். அதனால நீ இந்த ஆசிரமத்திலேயே இருந்துட்டு நீ ஜபம் பண்ணின்று, ராமநாமத்தை ஜபம் பண்ணின்று, ராமரே உன்னை தேடி வருவார் அப்படின்னுட்டு கிளம்புறார். 13 வருஷங்கள் அன்னிலேருந்து ஆரம்பிச்சு நித்தியம் என்ன பண்ணுவானா, பம்பா நதிக்கரைக்கு போவாளாம். அங்க இருந்து சுத்தமான தீர்த்தத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்துப்பா, அழகா அங்க இருக்கக்கூடிய காய்கனிகள் எல்லாம் எடுத்துப்பா,
நன்னா திதிப்பா எந்த பழம் இருக்கும்னு பார்த்து வச்சுட்டு இருக்கா. அந்த மரத்துல இருந்து கனிகள் எல்லாம் எடுத்துன்னு வருவா. எடுத்துன்னு வந்துட்டு அங்க விளையாடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட சொல்லுவாளாம், கோதண்டத்தை ஏந்திண்டு நீல வர்ணத்தோட ஒருத்தரும், இன்னொருத்தர் நன்னா வெளவெளேர்ன்னு இருக்கக்கூடிய ஒருத்தரும் வருவா. அவ வந்தானா என்கிட்ட ஓடி வந்து சொல்லுங்கோ. நான் வந்து எல்லா கோலம்லாம் போட்டு அழகா அந்த ஆசிரமத்த ரெடி பண்ணி வைக்கிறேன். அவ வந்தா நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு இப்படியே 13 வருஷம் நித்தியம் கார்த்தால போய் பண்ணுவாளாம். அந்த சபரியும் வந்து வந்தாராடா, வந்தாராடான்னு கேட்டா, "போ பாட்டி உனக்கு வேற வேலை இல்ல. நித்தியம் இதையே கேட்கிற. யாரும் வரல போ பாட்டி" அப்படின்னுமா அந்த குழந்தை எல்லாம். அப்படி 13 வருஷமா அதே கைங்கரியத்த பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்துட்டார் கோதண்டத்தை ஏந்திண்டு. அங்க ராமர், லக்ஷ்மணர் 2 பேரும் சபரி ஆசிரமத்துக்கு வராலாம். அப்போ வந்த உடனே சபரிக்கு சந்தோஷம் தாங்கல. அவருக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆசனம் எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சாலாம் ராமன. அப்படியே ராமனையே பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப ராமர் கேட்கிறார், உங்களுடைய தபசெல்லாம் வளருறதா? ஆகாரத்தெல்லாம் குறைச்சுட்டேலா? குரு பக்தி என்னன்னா வளர்ந்துட்டு இருக்கா? இதெல்லாம் கேட்ட உடனே, நான் இத்தனை நாளைக்கு பண்ணின குரு பக்தி எனக்கு சபலமாயிடுத்து ராமா அப்படின்னாலாம். எப்படி பாட்டி அப்படின்னாக்கா, நீ வந்துட்டியே, உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சுடுத்தே, என்னுடைய குருவுடைய கிருபையால உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு மதங்க மகரிஷியோடைய பெருமையை எடுத்து அப்படி ஒரு உபன்யாசம் பண்றாளாம் ராமன் கிட்ட. லக்ஷ்மணர் ஆன்னு வாயை திறந்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. ஒருத்தர் ராமனை பார்த்துட்டா ராமனுடைய பெருமையும் ராமனுடைய குணங்களையும் தவிர எதுவுமே பேச மாட்டா. இந்த பாட்டியானாக்கா தன்னுடைய குருவுடைய பெருமையை பேசிட்டு இருக்காளே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற. ராமரும் சிரிச்சுண்டே அவர் குருவுடைய பெருமையெல்லாம் கேட்டுண்டாளாம். என்னுடைய சபலம் ஆயிடுது, என்னுடைய தபசானது சபலம் ஆயிடுத்து. இந்த ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டே நான் இப்போ என்னுடைய குரு இருக்கக்கூடிய லோகத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னுட்டு ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டே யோகாக்னிலேயே தன்னையே பஸ்பமாக்கிண்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி சபரி மோட்சத்துக்கு கிளம்பி போறாளாம். குரு இருக்கக்கூடிய லோகத்துக்கு கிளம்பி போனா. அப்படி சபரி மோட்சத்துக்கு சாட்சி பூத்தனா இருந்தார் ராமச்சந்திர பிரபு. ஏன்னா ஏற்கனவே கொடுத்தாச்சு, அவளுடைய ஆச்சாரியன் அவளுக்கு கொடுத்தாச்சு அந்த லோகத்தை. அதனால இங்க சாட்சி பூத்தனா இருந்தார் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். சீதா சமேத ராமருடைய ஒரு அவ்வியாஜ கிருபையாலையும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் இந்த ஜட்டாயு மோட்சம், சபரி மோட்சம் அப்படிங்கிற அழகான கட்டங்களை ஸ்மரணம் பண்றதுக்கும் நம்ம கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த சத்சங்கத்தின் மூலியமா. நாளைக்கு நம்மளுடைய குரு ஹனுமத் சமேத குருனா அப்படின்னு ஆஞ்சநேயர் வரப்போறார். நாளைக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட போறது. அப்படிப்பட்ட கிஷ்கிந்தா காண்டம் நாளைக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜானகி காந்த